அறுவகை தீட்சை செய்து திருவடி தீட்சை கொடுக்கிறார். திருவடி தீட்சை கொடுத்த உடனே சுவாமி அந்த சிவபுராணத்தை சொன்னார். எந்தெந்த பாட்டை எங்கெங்க பாடினாருங்கிறதுல எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கு. ஆனால் சிவபுராணம் மட்டும் அவர் திருவடி கீழே அங்கதான் பாடினாருங்கிறதுல எல்லாருமே ஒப்புக்கொள்கிறார். சிவபுராணம் மட்டும் அங்கதான் பாடினார், முதல்ல பாடினார். அங்கேயே திருப்பரங்குறையில சுவாமியுடைய திருவடி கீழே இருந்து பாடினார். அதனால அது எல்லாருக்கும் உடன்பாடு. சிவபுராணம் பாடி முடிச்சார். பாடி முடிஞ்ச உடனே சுவாமி கிளம்புறாரு. அப்பதான் பார்க்கிறாரு சுத்தி வர இன்னும் பல பேர். இப்ப இவரை வரவழைச்ச மாதிரி இன்னும் பல பேர் அங்க வரவழைச்சது. தனியா வந்தார், மற்றவங்களும் அங்க வந்துருக்காங்க. எல்லாருக்கும் ஆசிரியர் பத்தி எல்லாத்தையும் அதுல ஒரு பெரும்பான்மையானவர்களை ஒன்றை உடன் கலந்தருளியும் எல்லாரும் ஒன்றா சேர்த்தாங்க. மணிவாசகர் சரி நம்மளையும் கூட்டு போவாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டாரு, நரமலை தில்லை பொதுவினில் வருகட்டு போயிட்டார். அப்படி வருகன்னு சொல்லிட்டு போனதுனால இவர் புலம்புகிறார். புலம்பியதுனால நமக்கு கிடைச்சதுதான் திருப்புலம்பல், அதுதான் திருவாசகம். இல்லைன்னா கிடைச்சிருக்காங்க. அவர் கூட சேர்ந்து போனவங்கள யாருன்னு தெரியுமா? யார் யார் அவரோட சேர்ந்து ஒன்றினாருன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் மணிவாசகர் சொல்றாரு, சுவாமி போகும்பொழுது அவர் கூட பலர் ஒன்றினார்கள், சிலரை விட்டுட்டு போனாரு. சிலருக்கு எனக்காவது தில்லைக்கு வந்தாரு, பலருக்கு ஒன்றும் சொல்லல, அவங்கெல்லாம் அழுது புரண்டார்கள் எல்லாம் சொல்றாரு. தனக்கு மட்டும் அந்த செய்தியை சொன்னதுக்கு காரணம் தன்னை வர சொல்லிட்டாரு. மற்றவங்களாம் ஐயா உங்களுக்காக அதையாவது சொன்னாருங்க, எங்களுக்கு அதை கூட சொல்லலையே ஒன்றும். இப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில் அவர் இருக்க வச்சார். காரணம் என்னன்னு கேட்டா அப்பதான் திருவாசகம் சிவன் சிவஞானத்தை இன்னமுதம் கொடுத்ததுக்கு பிறகு இந்த சிவஞானத்தை இன்னமுதம் எதுக்குன்னா திருமுலைப்பால் உண்டால் இந்த உலகத்துல வேலை இல்லை, அது கிளம்பிடுவாங்க. அதை பிடிச்சி இழுக்கிறது கொஞ்ச நாள் இருக்கணும். ஆகையினால்தான் அது சொல்லுகிற பொழுது சிவனடியே சிந்திக்கும் திருப்பெரு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஒங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய விஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். என்னென்ன ஞானம் உணர்ந்தார்னு சொல்லுகிறார். 4 ஞானம் சொல்ற பாருங்கள்ல, 2 தான். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெரு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஒங்கிய ஞானம் ஓமையிலா கலை ஞானம் உணர்வறிய மெய்ஞானம். உணர்வறிய மெய்ஞானம் தான் அந்த திருமுலைப்பால். அதுக்கு முன்னாலே ஒரு ஞானத்தை சொல்லுகிறாரு, பாங்கினில் ஒங்கிய ஞானம். அந்த சிவஞானத்தை அந்த அம்மையார் கழுத குறைச்சு குடித்த உடனேதான் உணர்வறிய மெய்ஞானம், உணர்வறிய கலைஞானம். கலைஞானமும் மெய்ஞானமும் வருது. கலைஞானம் தான் தேவாரம், மெய்ஞானம் தான் அருள்நிலை. இப்ப நமக்கு தேவாரம் சொல்லணும்னு சொன்னா நமக்கு நாதத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். நமக்கு நாதத்துல சொன்னா புரியாது, ஓசையில சொன்னாதான் புரியும். நாதங்கிறது வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. ரேடியோ ஃப்ரீக்வன்சி எங்கே இருக்கு? 2 இடத்துல ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்கு. எப்போ நீங்க ஒரு செட்டை போட்டு ரிசீவரை போட்டு அதை டியூன் பண்ணீங்கன்னா கேட்குது இல்லையா? இதே இடத்துல தானே கேட்குது. அது இங்க இருக்கு. அது ஏன் கேட்கல? ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கு, அதனால கேட்கல. அதான் காரணம். ஹை ஃப்ரீக்வன்சியை கீழே இறக்கி கொண்டு வந்து லோ ஃப்ரீக்வன்சி, நம்ம காது கேட்கிற ஃப்ரீக்வன்சின்னு கணக்கு உண்டு, நம்ம கண்ணு பார்க்குற ஃப்ரீக்வன்சின்னு ஒளி உண்டு.
அந்தந்த அலைவரிசையில தான் இந்த கண்ணு பார்க்கும், காது கேட்கும். அதுக்கு மேல போச்சுன்னா அந்த கண்ணுக்கு அந்த ஒளி தெரியாது. அது ஆனா இருக்கு ஒளி, ஒளி உடம்பு உடையவர்கள். நமக்கு இந்த ஒளி தெரிகிறது, அந்த ஒளி தெரியாது. அந்த ஒளியில உடம்பு கொண்டவர்கள் தான் தேவர்கள். அது ஹை ஃப்ரீக்வன்சி, ரொம்ப உயர்ந்த. இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ இங்கே டிவி சிக்னல் இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு டிவி ரிசீவரை போட்டீங்கன்னா தெரியுதே. அப்ப அந்த டிவி ரிசீவர் என்ன பண்ணுது? காண முடியாத அந்த அலைவரிசையிலிருந்து காணக்கூடிய அலைவரிசைக்கு கீழே கொண்டு வந்துருது. அப்ப இந்த காண முடியாத நிலைக்கு போகிறவர்களை இழுத்து வச்சு கீழே நாம காண முடிகிற நிலைக்கு அருளாளர்களை நிறுத்தி, அவங்க பேசுற நமக்கு கேட்கும். ஆனால் அப்படி அந்த உலக தொடர்பு கொண்டு உலக மக்களை நெறிப்படுத்தி அவர்களுக்கு பயன்பெறும் வண்ணமாக அந்த அறிவிப்பார். அதுக்காக அதை அவங்கதான் சீவன் முத்தர். சீவன் முத்தர்கள் தான் நமக்கு ஜீவன் முக்தர்கள் தான் நமக்கு நெறியாளர்களாக இருக்கிறவர்கள். ஜீவன் முக்தருக்கு கீழே இருக்கிற பாடல அதெல்லாம் பாட்டு இல்லை. ஜீவன் முக்தர்கள் இறை அருளை உணர்ந்து நமக்கு அதை சொல்லுது. ஏன் அருளாளர்கள் பாட்டை நம்ம எடுத்துக்கணும்? ஸ்ரீயான போதம் மெய்கண்டார் சொல்லியிருக்காருன்னா எந்த நிலையில சொன்னார்? அருள் நிலையில சொன்னாரா இல்ல மருள் நிலையில சொன்னார்? அருள் நிலையில சொன்னார் இல்லைங்களா? அருள் நிலையில சொன்னவர்களுடைய வாக்குத்தான் ஞான வாக்காகவும் அருள் வாக்காகவும் கொள்ளப்படும். யாரு என்ன ஸ்டேட்ல இருந்து சொல்லுகிறார்கள் அந்த நிலையில், அந்த நிலைக்கு தான் சிவன்முக்தர் நிலையில் அவர்கள் அந்த சுயாதீதமாக அனுபவிக்க வேண்டிய அந்த நிலையில அனுபவிப்பதை சாக்கிரத்திலேயே நாம் இருக்கிற அந்த ஸ்டேட்டுக்கு கீழே இறங்கி வந்து அவர்கள் நமக்கு அந்த செய்திகளை சொல்வார்கள். அதனால அவர்களுக்கு ஞானசம்பந்தர் அவர்களுக்கு பேர் சொல்லுகிறார் பராவு சிவன். பராவு சிவன், பராவு சிவன் சொன்னா பராவுதல். பராவுதல்னா சஞ்சரித்தல் அர்த்தம். மொபைல் ஸ்டேஷனரி இல்லை, மொபைல். இந்த மொபைலா இருக்கக்கூடியது, சென்று கொண்டே இருக்கக்கூடியது, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவர்கள் அடியார்கள், அவர்கள் சீவன் முத்தர்கள், அவர்கள் அந்த அருள் நிலை சீவன் முத்தர். ஆக இந்த 12வது சூத்திரத்தில் எப்படி இந்த உலகத்தில் அந்த அருள்நிலையை பெற்ற பின்பும் இங்கே இருந்து மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுக்கு அந்த நெறியை போதித்து சொன்னார். இந்த பரம்பரை வந்துச்சு. மெய்கண்டாரு, அருணந்தி சிவம், அதுக்கப்புறம் மறையான சம்பந்தம், உமாவதி சிவம், கீழே எல்லாம் வந்துச்சு. இப்ப இந்த மாதிரியான ஒரு நமக்கு அந்த 4 பேர் தெரியும். அதுக்கப்புறம் நிறைய பரம்பரை வந்துச்சு. நமக்கு தர்மினி, திருவாவூர்துறை, இதெல்லாம் ஆதீனங்கள்லாம் சொல்றது அந்த பரம்பரையாக வந்தது. திருவாவூர்துறை தான் முதல்ல வந்தது. அதுலேருந்து தர்மி ஆதீனம் வந்தது. எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகையினால அருளாளர்களுடைய நிலையை சொல்வதற்காக பயணியல்ல நிறைவாக இருக்கக்கூடிய 12வது நூற்பா செம்மலர் நோண்டால் சேரல் ஒட்டா அம்மலக்கழி அன்பரோடு வரியும் மாலரனேயும் மதிர்ந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே என்று அந்த நூற்பாவை அமைக்கிறார். இப்ப நாம முதல் நூற்பா, முதல் அந்த இயலிலே முதல் இயல், அந்த முதல் இயல்ல நாம
மூன்று பொருளை பிரமாண இயல்ல அளவை அடிப்படையிலே அனுமான பிரமாணத்தினாலே பதி உண்டு, பாசம் உண்டு, பசு உண்டு என்று சொன்ன பிறகு இந்த மூன்றுடைய இலக்கணம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது பசு என்று சொல்லக்கூடியதனுடைய இலக்கணம் பதி, பாசம், பசுன்னு 3 வச்சவர் அடுத்தது பசுல இருந்தே தொடங்குறது. திரும்ப பசு, பாசம், பதி அப்படி போறாரு. ஆகையினால பசுவினுடைய இலக்கணம் சொன்னேன். ஒரு பொருள் உண்டுன்னு சொன்னா அதுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு நாம தெரிந்து கொள்வோம். அதுவும் இல்லாம ஒரு பொருளை தெரிந்து கொள்வதற்கு அனுமான பிரமாணம் உதவுவது போல இலக்கணமும் உதவும். இலக்கணத்தை வச்சும் கண்டுபிடிக்கலாம் அந்த பொருள் இருக்குது. ஆகையினாலே அது போல பார்த்த பொழுது இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய இலக்கணம் என்ன? போன தடவை நம்ம அந்த சகசமலத்து உணராது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆணவ மலத்தினுடைய இலக்கணம் அதில் வந்துச்சு. அது என்னன்னு சொன்னா அறியாமையை செய்யும். ஆணவ மலம், ஆணவம் அறியாமையை செய்யும். அதான் அதனுடைய இலக்கணம். இன்னும் சொல்ல போனால் அது அதனுடைய சிறப்பு நிலை கேவலத்திலே உயிர்களினுடைய அறியாமை செய்தது. உயிர்கள் கல்விகரணங்களோடு வருகிற பொழுது விபரீதமாக உணரச் செய்யும். அதுதான் அந்த ஆணவ மலத்தினுடைய இலக்கணம். அப்ப மீதி இருக்கக்கூடிய மாயை, கண்மம் என்று சொல்லக்கூடியவற்றினுடைய இலக்கணம் என்ன அப்படின்னு நாம அதை தெரிந்து கொள்ள விரும்புவோம். இந்த மாயை கண்மம் என்பதனுடைய இலக்கணத்தை தான் 5வது நூற்பாவில் சொல்லுது. ஏன்னா இலக்கணம் சொல்லுகிற பொழுது பாசத்தினுடைய இலக்கணம் சொல்லுற இலக்கணம், அடுத்தது 6 வருகிற பொழுது பதியினுடைய இலக்கணம் அது சொல்லுவார். பதியினுடைய இலக்கணம் சொல்லுகிற பொழுது சிவசத்து இலக்கணம். விளம்பிய உள்ளத்து மெய், வாய், கண், மூக்கு அளந்தறிந்தறியா அங்கவை போல தாம் தம் உணர்வின் தவியருள் காந்தம் கண்ட பசாசம் தவையே என்று அந்த நூற்பாவை செய்கின்றார். அப்ப ஒரு லாஜிக்கலா நமக்கு ஒரு செய்தியை எடுத்து சொல்லுகிறார். மெய், வாய், கண், அப்புறம் ஏதோ ஒண்ணு விட்டார நீங்க அதை நாம வச்சுக்குவீங்கன்ட்டு அவர் விட்டார். நம்ம சேர்த்துக்கோண்டு நான் சொன்னார் ஒன்று சொல்ல அதே எடுத்துக்கணும். மெய், வாய், கண், மூக்கு அப்படின்னு செவியும் சேர்த்துக்கணும். பதிப்பாசிரியர் யாருக்கு பதிப்பாசிரியர் பாஸ் கூடும்போதே உடனே விளம்பிய உள்ளத்து மெய், வாய், கண். இப்ப எது விளம்பிய சொல்லப்பட்ட உள்ளத்து? உள்ளம் என்பது இந்த இடத்துல ஆன்மாவை குறிக்கிறது. உள்ளம் உள்ளது உணரின் பேர்த்துள்ள வேண்டாம் இருப்பது மாதிரி உள்ளம் உள்ளது உணரின் மாதிரி வள்ளுவர் அந்த இடத்துல உள்ளங்கிறது எதை குறிக்குது? ஆன்மாவை குறிக்கிறது. பாருங்க காத்தே வர உட்காந்து பார்த்துருக்கேன். அப்ப அந்த உள்ளங்கிறது என்ன குறிக்குது? ஆன்மா குறிக்குது. இந்த இடத்துல உயிரை குறிக்குது. விளம்பிய உள்ளத்து சொல்லப்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா எங்க சொல்லப்படுதுன்னா போன நூற்பாவுல அந்த கரணங்களோட கூடுவதும் பிரிவதுமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்ட ஆன்மா. அதுல இருந்து இதை இயல்புபடுத்துவதற்காக ஆன்மா இலக்கணம் அது தத்துவங்களோட சேர்றதும் பிரியறதுமா இருக்கு. சேர்றது தத்துவங்கள் அப்படியே தான் இருக்கு. கண் அப்படியே தான் இருக்கு, காது அப்படியே தான் இருக்கு, நாக்கு அப்படியே தான் இருக்கு,
ஆனா ஒரு சமயத்துல இந்த கண்ணு பார்க்குது, இன்னொரு சமயத்துல பார்க்க மாட்டேங்குது. ஒரு சமயத்துல நினைப்பு இருக்கு, ஒரு சமயத்துல நினைப்பு இல்லை. இது மாதிரி எல்லாம் ஏன் நடக்குது? ஒரே மாதிரியாக அல்லவா இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கிற பொழுது அப்பதான் தெரியுது, இந்த கண்ணு இருந்து பார்க்கறது ஒரு சமயம், பார்க்காதது ஒரு சமயம்னா அதோடு கூடுவது தான் உயிர். உயிர் சேர்ந்து இருக்கிற பொழுது அது ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? எதோட சேர்றனா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அம்மாவோட நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பான். சம்சாரம் வந்துட்டா, வெளியில போன வந்துட்ட உடனேயே சரி நல்லா தானே பேசிட்டு இருக்கான். நான் ஒண்ணு இல்லாததை சொல்றேன். பல குடும்பங்கள் நடக்கிறது. அம்மாவோட பேசுனா மனைவிக்கு பிடிக்கிறது. இது உள்டாவும் உண்டு. மனைவியோட பேசுனா அந்த அம்மாவுக்கு பிடிக்கிறது. அதனால ரெண்டும் உண்டு. ஆக அது விடுங்க, அது என்னைக்கு தான் முடிய போகுது, அது இருக்கும். இப்ப நான் இந்த உயிரானது இந்த கருவிகரணங்களோட தத்துவங்களோடு சேர்றதும் பிரியறதுமா இருக்கிறது கண்கூடு. இது யாரும் நமக்கு பாடம் எடுக்க வேணாம், அறிவுறுத்த வேணாம். நல்லா தெளிவா தெரியுது. கண்ணால பார்க்கிறோம், ஒருத்தரை வருகிறார், வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்க. அவரையே அடுத்த நாள் பார்க்கிறோம், எத்தப்படியே வர நம்மளும் போறோம், நம்ம பாட்டுக்கு போறோம். என்னங்க ஏன் என்னை பார்த்துட்டு பார்க்காம போறீங்க? ஹலோ நீங்க தான். அடல சாரி சார், கவனிக்கலை. இப்ப நமக்கு ஒரு டவுட் வருது. நேற்று இதே கண்ணால பார்த்தப்ப என்னங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுச்சு. நீங்க இதே கண்ணாலதான் பார்க்குது, அதையெல்லாம் மூடிட்டுலாம் போல திறந்துதான் இருக்கேன், எத்தப்பதான் நிக்கிறது. இதே கண்ணால தான் பார்த்துச்சு. ஆனா விசாரிக்கல, அவர் இருந்ததே தெரியல. அது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அப்ப பார்க்கிற அந்த காட்சி அந்த பொருளுக்கு ஆகிய அந்த பொருளுக்கும், அந்த பொருளை பார்க்கிற இந்த கண்ணுக்கும், பொருளை காட்சியாக பார்க்கிற இந்த கண்ணுக்கும், இந்த கண்ணை கொண்டு பார்க்கிற உயிருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. அது கனெக்ட் பண்ணி விட்டுச்சு, பார்த்தோம். அது டிஸ்கனெக்ட் ஆச்சு, பார்க்கல. இப்ப நடுவில் எது கனெக்ட் பண்ணுது? அதான் மனம். மனம் அந்த உயிரையும் அந்த பொறியையும் கனெக்ட் பண்ணி விடணும், த்ரூ பண்ணணும். இது த்ரூ பண்ணலன்னா பார்க்க முடியும். பேப்பர் பிடிச்சிட்டே இருக்காரு, அந்த அம்மா உணர்ந்து ஏதோ வச்சுட்டு போச்சு. அப்புறம் டக்குன்னு சந்தேகம் அடிச்சேன்னு பார்த்தாரு, சரி ஏதோ வச்சிருக்காங்க. பேப்பர் பிடிச்சிட்டு அதை குடிச்சாரு, குடிச்சிட்டு வச்சுட்டாரு. இந்த அம்மா அங்கேருந்து வந்தது, எப்படி இருந்தது அப்படின்னு. சரி ஏதாவது சொல்லி ஆகணும். இன்னைக்கு நீ போட்ட காப்பி மாதிரி என்னைக்குமே அவ்வளவு நல்ல பாவி மனுஷன் டீயை போட்டு கொண்டு வந்து காப்பிக்கிறியா? ஓ இப்பெல்லாம் டீ காப்பி மாதிரியே போட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சமாளிக்க. அதே நாக்கு அது காப்பியை குடிச்சா காப்பின்னு கரெக்டாக தான் சொல்லிட்டு இருந்துச்சு, டீயை குடிச்சா டீன்னு தான் சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தப்பு பண்ணிச்சு ஐயா உயிர். இப்போ உயிருக்கும் நாக்குக்கு நடுவில் ஒரு ஆள் கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அப்படி இந்த நடுவில் ஒரு கருவியாக இருக்கக்கூடிய இந்த அந்த கரணம் கனெக்ட் ஆயிருக்கு. கண்ணை மூடி இருக்கிறோம், பார்க்க முடியுமா? முடியாது. எனவே பொறி மனம் இந்த இரண்டையும் கொண்டு அறிகிற உயிர், உயிர் அது நாம தெரிந்து விடும். இந்த உடம்புக்குள்ளே உயிர், ஏன்னா பாதி பேர் ஒத்துக்க, சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறான். உயிர்னு ஒரு பொருளே கிடையாது. இந்த உடம்பு அழிஞ்சதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் உயிர் உயிராவது ஒண்ணாது, உடம்பு அவ்வளவுதாங்கிறான். இப்ப இவன் சில தவறுகளை செஞ்சுட்டு போயிருக்கான், சில நன்மைகளை செஞ்சுட்டு போயிருக்கிறான். சிலர் 100 நன்மை செய்யறாங்க, சிலர் 100 தீமை செய்யறாங்க. இதெல்லாம் எங்க கணக்கு டேலி ஆகும்?
அப்படியே தான் வாழ்க்கைன்னு சொன்னா ஒழுங்குமுறை எப்படி இருக்கும்? கடவுள் இந்த உலகத்தை படைக்கிற பொழுது நீ வாழ்ற வரைக்கும் வாழ அப்படி செத்து விடுவேன், அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னா இந்த வாழ்க்கையினுடைய நெறிமுறை என்ன? ஏதோ ஒரு சிஸ்டம் வச்சுத்தானே இந்த பிறப்பு வச்சிருக்கிறார். அதை உணராம அவன் உமர் கையாம் சொன்னான், இருக்கிற வரைக்கும் எதோ அனுபவிக்கிற வரையும் அனுபவி, எவ்வளவு அனுபவிக்கணும் அனுபவியா, என்னெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடு, கடைசியில் ஆஸ்பத்திரி சேர்ந்துக்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் நடக்கும். கடைசியில் தெளிவு பிறப்பை பற்றிய தெளிவும் வாழ்க்கையை பற்றிய தெளிவும் இருந்தால்தான் வாழ்க்கையை செப்பமாக அமைத்துக் கொள்ள முடியும். தெளிவு இருந்தால்தான் இந்த செப்பம். படிக்கிற பையனுக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கணும் அவன் மனசு. நமக்கு இந்த படிப்பு எதற்காகன்னா அங்கே ஒரு டார்கெட் இருக்கு, அதுக்காக இந்த செவனே படிக்கணும், உரிய நேரத்தில் படிக்கணும், உரிய முறையில் படிக்கணும், ஆசிரியர் சொல்றதை கேட்கணும், ஒழுங்குமுறை வரணும். பச்சை கிடையாது, ஒன்றும் கிடையாது, அங்கே எதிர்காலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் படிப்பான படிப்பான. அதுதான் வாழ்க்கை கெட்டு போகுது. பல பேர் வாழ்க்கை சீரழிச்சு போறது, பல மாணவர்கள் வாழ்க்கை ஏன் சீரழிச்சு? தெளிவில்லை. அந்த எதிர்காலத்தினுடைய தெளிவு குறிக்கோள் இல்லாது அந்த தெளிவு இருக்குமானால் இதுல நெறி இருக்கு. எனவே தெளிவின்மையினாலே நெறி பிறழ்வதும் நெறி மாறுவதும் எப்படி பார்க்கிறோம், எவ்வளவு பார்க்கிறோம் சமுதாயத்துல? காரணம் என்ன? தெளிவில்லை. ஆகையினாலே இந்த உயிரானது அந்த கரணங்களோடு சேர்ந்து பிரிவதனாலே நாம் தெரிந்து கொண்டது என்ன என்று கேட்டால், இறைவன் உயிர்களுக்கு கருவி கரணங்களை மிக மிக துல்லியமாக தெளிவாக அவற்றை தூலக்கருவிகள் என்றும் சூக்கம கருவிகள் என்றும் இரண்டையும் பாகுபடுத்தி தந்து எவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்கிற அந்த தெளிவையும் தந்திருக்கிறார். இப்ப அதை சொல்ல வந்தவங்க தான் மெய்கட்டாகலாம். நாம நம்முடைய நாக்கை எப்படி பயன்படுத்துவது, கண்ணை எவ்வாறு பயன்படுத்துவது, இதெல்லாம் தெளிவு நமக்கு இருக்கணும். ஆலந்தான் உகந்த அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேற்றும் சீலந்தான் பெரிதுமுடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுளார் ஏலவார் குளரால் உயனங்கு என்றும் ஏற்றி வழிபடப் பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை காணக்கண். அது அவருக்கு கண்ணு வந்தப்ப பாண்டினது மட்டும் விட்டுறக்கூடாது. நமக்கெல்லாம் கண்ணு வந்ததுக்கு காரணம் அதுதான் சொல்றாரு. இந்த கண்ணுடைய பயன் அவருடைய திரு காட்சியை காண்பது, அடியார்களை காண்பது. மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் அடி அண்டானார் அடியார் நம்மை அமுது கண்ணினார் அவர் பொறிவு கண்டாருங்கிறது சிவனையும் குறிக்கும், அடியார்களையும் குறிக்கும். அவர் நல்விழா, அடியார்களுக்கு இருக்கிற விழா, மெய்கண்டார் விழா, ஞானசம்பந்தர் குரு பூஜை, நாவுக்கரசருடைய குரு பூஜை, நல்லா. ஆகையினால இந்த உயிர், அந்த கருவிகரணங்கள், அதை இறைவன் தந்திருக்கிற அந்த அவர் இறைவனுடைய கல்யாணம் சிறப்பாக நடக்குது. கல்யாணத்துக்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்களா இல்லையா? குழந்தை எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பார்சல், இவ்வளோ பெருசு என்னவா இருக்கும்? ரொம்ப அவளை திறந்தா ஒரு பிளாஸ்டிக் டப்பா, சரி இன்னொரு டப்பா திறந்தா வால் கிளாக். வால் கிளாக் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் 1-2 இருந்தா பரவாயில்ல, பரவாயில்ல அதையே கொடுக்குறோம். அதுக்கான கடியார கடை மாதிரி ஒரு இடத்துலயே 10 வால் கிளாக் தொங்க விட முடியும். சிறந்த வழி என்னன்னு கேட்டா, அதை பத்திரமா எடுத்து வச்சு அடுத்தது நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது ரொட்டேஷன். இந்த நவராத்திரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் பிட்டு
இந்த ஜாக்கெட் பாவம் எடுத்த பிறப்பு அது என்னைக்குமே ஜாக்கெட்டாவே ஆகாது. என்ன இங்கிருந்து அவங்களுக்கு போகும், அவங்களிருந்து அவங்களுக்கு அந்த ஜாக்கெட் வச்சு கொடுத்துருவாங்க. இந்த ஜாக்கெட் கொடுக்குற அளவுக்கு அதே கலர்ல இப்படியே சுத்தி அடிக்கிற அந்த ஜாக்கெட். அது மாதிரி பிரசன்டேஷன் அப்படி வந்துருந்தது. வால் கிளாக்கு சரி வரும். இன்னொரு பிரசன்டேஷன் ஓபன் பண்றோம். சின்ன டப்பா பேப்பர்ல வந்து என்ன வச்சிருப்பாங்க, இக்கனோட டப்பா, அதையும் உள்ள வைரம் மோதிரம். உடனே பிச்சு போட பேப்பர்லாம் எடுத்து வச்சு யார் வச்சிருப்பாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த வால் கிளாக்கு கொடுத்தவரு, பிளாஸ்டிக் டப்பா கொடுத்தவங்க, இப்ப வைரம் மோதிரம் கொடுத்தவங்க, 3 பேரையும் ஒரே லெவல்ல வைப்பீங்க? ஒரே லெவல்ல வைப்போமா? வைரம் மோதிரம் கொடுத்தவர் எப்படி? உடனே நான் அவர் பார்த்தாலே அன்பு அவர் மேல வருமா? இப்ப சிறந்த பரிசு கொடுத்தவர் மேல சிறந்த அன்பு வரும், அவர் உயர்த்திப்பார். அதுபோல இறைவன் தந்த பரிசுகளிலே மிகச்சிறந்த பரிசாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு பரிசா கொடுத்த இறைவன் உலகத்தில் இருக்க மற்றவர்களை விட உயர்ந்தவனாக விளங்கி அவனுக்கு நாம உயர்த்திட்டார். இந்த பரிசு கொடுத்திருக்கிறார். இந்த கொடுத்தவனை எப்படி பார்க்கணும்? எவ்வளவு பெரிய சிறந்த பரிசு இந்த மாநில உடம்பு. ஒரு நாய் உடம்பு கொடுத்துருக்கலாம், ஒரு பன்றி உடம்பு, ஒரு பறவை உடம்பு, ஏதோ ஒரு உடம்பு கொடுத்துருந்தா என்ன? இந்த உடம்பு கொடுத்துருக்கான். என்னவோ பை சான்ஸ் கொடுத்தானோ, தெரிஞ்சு கொடுத்தானோ, தெரியாம கொடுத்தானோ, எங்க கொடுத்தான் நினைச்சு பாருங்க. எல்லாமே இந்த உலகத்துலதான் இருக்கு. நம்ம கண் பார்க்க அந்த விலங்குகள், பறவைகள் எல்லாம் இந்த உலகத்துலதான் இருக்கு. இந்த பஞ்சபூதத்தை கரப்பினாலே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை அவைகளும் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றன. நாமும் தான் ஷேர் பண்றோம், எல்லாரும் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில். என்ன நம்ம கொஞ்சம் அக்ரெசிவ், டாமினேட்டிங், அதுங்களை வெட்டி அடிச்சுட்டு இருக்கோம். ஒழுங்கா அந்த இடத்துல பொரியா இல்லை சமைச்சு சாப்பிட்றோம், அது ஓடிடுது. வித்தியாசம் பார்க்காம சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அப்படி போச்சு நிலைமை. அப்ப இந்த உடம்பு அவ்வளவு ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷமாக இருக்கு. திருமுறைகள்ல திரும்ப 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 பல இடங்களிலும் வலியுறுத்துவது, என்னறிய பிறவிதனின் மானுட பிறவிதான் அரிதறிதுதான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அது. இந்த மனுஷபுரம் போல மனுஷபுரம் வந்து வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். ஆகையினாலே இந்த பிறப்பை பயன்படுத்திக்கிறது, இந்த பிறப்பு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பிறப்பிலேயே அன்னைக்கு சொல்ல பாருங்க, நம்மை உடையவன் கழற்கீழே நயந்த திருத்தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பது. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். பிறப்பு வேண்டாம் என்று நாம் எப்பொழுது உள்ளுணர்வோடு அவனை வேண்டுகிறோமோ அந்த நிமிஷமே அதை சாங்ஷன் பண்ணிடணும். நீங்க வந்து பிறப்பு வேண்டாங்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை எல்லாம் கைப்பிடிக்கணும், அதை பிடிக்கணும், பின்பங்க, இதெல்லாம் எல்லாம் ஒரு வகை இருக்கட்டும். உண்மையிலேயே உங்க உள்ளத்துல ஆத்மார்த்தமாக உண்மையாக இனி பிறப்பு வேண்டாம் சாமி, எங்க பிறக்கக்கூடாது பெருமானே அப்படின்னு யார் ஒரு உள்ளத்திலே ஆழமாக உள்ளுணர்வோடு அவருடைய திருவடியை பற்றி உண்மையாக வேண்டுவார்களோ அவர்களுக்கு பிறப்பில் வேண்டுவார். வேண்டுவதே ஈவான் கண்டார். இது நெவர் ஃபெயில். சும்மா நாட்சிக்கும் எல்லாரும் சொல்றாங்க நானும் பிறப்ப வேணாம், இந்த கட்டையில போறேன் எங்கதான் போட்டான் கேட்டேன்னு தெரியல, இவங்ககிட்ட மாட்டிட்டு நான் பண்ற கஷ்டம் அவ்வளவு கஷ்டம், கேட்ட தொலைச்சு விட்டார் அப்படின்னு பாட்டி கத்துறது. டக்குன்னு வந்து நின்னா இவன் கண்ணங்கரையன்னு 1000 அமாவாசையை போட்டு உருக்கி ஊத்துன மாதிரி அவ்வளவு சாப்பிடு பெரிய பீச. பாட்டி பார்த்து யாரா நீ, என்ன யாரா நீ, இப்பதான் திட்டிட்டு இருந்த, என்ன எப்ப பார்த்தாலும் என்ன திட்டதே வேலையா போச்சு,
நான் ஏன்டா ஒண்ணு தெரியல, யாரோ நீ, நான் தான் யமன், கட்டையில போறோம்னு சொன்னியா நீ? எப்ப நான் தான் கட்டையில போறேன், எருமையில வந்திருக்கேன். ஏட்ட தொலைச்சிட்டேன் இந்த மாதிரி ஏடு உன் ஏடுதான் பாப்பலாவா ஏண்டா ஏதோ ஒரு ஆத்திர வந்து அதை சொன்னா நிஜமாக வந்து நிக்கிறேன். சும்மா சொன்ன அதுக்கு வந்துட்டியாடா, நீ எப்பதான் வருவேன்? பேத்தி கல்யாணம் ஆகிட்டா வந்து போட்டா. அப்படியா? பேத்தி என்ன வயசு? இப்பதான் பிறந்திருக்கு. பிறந்து விட்டு போறதுக்கு யாருக்கும் இஷ்டம் இருக்காது, இஷ்டம் இல்லை. அப்புறம் எப்படி பிறப்பு நீங்கன்னா என்னங்க சும்மா கோல்மார்க் பண்ண அவருக்கு தெரியாதா? எந்த உயிர் எதை விரும்புகிறதுன்னு நான் அவரு எண்ணத்தை படிக்கிறவரு, வார்த்தையெல்லாம் கேட்கறது இல்லை. He is not interested in what I talk. He is interested in what I think. நான் என்ன எண்ணுகிறேங்கிறது தான் அவருக்கு. What matters most? What you think? It matters more. Nothing else. ஆயிரம் செய்வாருங்க, பாப்பாரு அது பாப்பாரு, இதை பாப்பாரு, அங்க போவாரு, இங்க போவாரு, எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாரு. என்ன இவ்வளவு இதா இருக்காரு மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள அந்த பேக் ஆஃப் தி மைண்ட் அப்படியே சிவபெருமானுடைய திருவடியை அப்படியே பற்றி கொண்டே இருக்கும், முடிச்சுக்கிட்டே இருக்கும். என்னைக்கு கூப்பிடுறியா நீங்க வந்ததுப்பா, அது வரைக்கும் நீ சொல்ற வேலையெல்லாம் செய்ய கூப்பிடுற நீ நான் வந்து திரும்பிங்க அனுப்பாரு. அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். இங்க வாழ்வதற்கு நம்மளை அனுப்பிச்சிட்டாரு, அதுக்கு எத்தனையோ டியூட்டி எல்லாம் கொடுத்துட்டாரு, வாழ்வதற்குரிய சூழ்நிலையும் கொடுத்துருக்காரு, கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தாரு, எல்லாத்தையும் செய்வோம். ஆனால் ஆத்மார்த்தமாக இச்சை ரொம்ப முக்கியம். What we wish, what we truly like. அவரை ஏமாற்ற முடியாது இல்ல. இப்ப நான் உங்களை வேணா ஏமாத்துறேன், எனக்கு உண்மையிலே இங்க வாழவே இறைவன்ட்ட போ, அதான் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் உங்களுக்கு நீங்க என்ன நினைப்பீங்க? ஐயோ ஐயா எவ்வளவு இதா சொல்ற அப்படின்னு நீங்க அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனா உள்ளுக்குள்ள நான் என்ன நினைக்கிறேன்னு அவனுக்கு தெரியும் இல்லை. போதும், ஓவர் ஆக்டிங், கொஞ்சம் ஆக்ட கம்மி பண்ண சொல்றாரு இல்லையா? அவரை எவ்வளவு முடியுமா? அவரே ஏற்கனவே எவ்வளவு ஆக்ட் போட்டிருக்காரு. அதனாலதான் அவருக்கு நடிப்புற ராஜா நடராஜா எல்லாம் அவரை விடவா ஆக்ட் பண்ண முடியும், நடிச்சிட முடியும். அதனால எதை பெற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த விருப்பம் ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் இருக்குமானால் சிவன் சத்தியமாக தருகிறான். அது பிறப்பின்மையாக இருந்தாலும் சாமி எனக்கு பிறப்பு வேண்டான்னு ஆத்மார்த்தமாக உள்ளபூர்வமாக அவரிடம் அவன் திருவடியிலே நின்று பாலோடு பின்னாய் பறந்த எம்பரனே மற்ற நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு உருவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே ஆரோடு நோகே ஆர்க்கெடுத்துரைக்கே ஆண்டனி அருளிலே ஆனார் வாருகடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று அருள்புரியாய் என்று வாய் வார்த்தை இல்லை, உள்ளபூர்வமாக ஒருவருக்கு விருப்பம் இருந்து அதை செய்வாரே ஆனால் சொல்வாரே ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் பிறப்பு வருவதற்குரிய செயல்களில் இறங்க மாட்டார் இல்லையா? அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள மனசுல வந்துருச்சுன்னா அடுத்தது மற்றவர்கள் மனதை அந்த அந்த எண்ணத்திற்கு தகுந்தாற் போல செயல்கள் அமைத்துவிடும். அது இல்ல முக்கியம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நாம அந்த விருப்பத்திற்கு தகுந்த எண்ணம் செயல்பாடு ரொம்ப இதுல நம்ம பார்த்து இதுல இருக்கிற பொழுது இறைவனை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும். இறைவனை நாம விரும்புறதெல்லாம் வேற சமாச்சாரம். ஆனா துன்பம் வந்தா மட்டும் ஏதாவது ஒன்று கேட்டா எப்படி அவருக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாரு
விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்தறிந்தறியா. கண்ணானது பார்க்கிறது, காதானது கேட்கிறது, நாக்கானது சுவைக்கிறது, மூக்கானது நுகர்கிறது, மெய்யானது உணர்கிறது. ஆனால் இப்படி இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் அவை தனக்கு உரியது எது என்று அததுக்கு உரியதை, கண்ணு காட்சி, காது ஓசை, இப்படி அததுக்கு உரியதை அது இன்னது இது என்று பகுத்து அறிந்து விடுகிறது. ஆனால் அப்படி அறிகின்ற அந்த கருவிகளுக்கு அறிகின்ற தன்னையும் தெரியாது, தன் மூலமாக அறிகின்ற உயிரையும் தெரியாது. இதுதான் லாஜிக். கண்ணு காண்கிறது, காட்சியை காட்டு, சிவப்புங்குது, பச்சைங்குது, மஞ்சள்ங்குது காணுகிறது. ஆனால் கண்ணு தன்னை அறியுமா? அது தன்னை அறியாது. தன்னையும் அறியாது மட்டுமல்ல, தன் மூலமாக யார் கண்டு கொண்டு இருக்கிறார்கள் அதுவும் தெரியாது, அதையும் தெரியாது. இப்ப கண்ணிற்கு தன்னையும் தெரியவில்லை, காணுகிற தன்னையும் தெரியவில்லை, தன் மூலமாக காணுகிற உயிரையும் தெரியவில்லை. அதுபோல ஒரு பொருளை அறிகிற பொழுது, காண்கிற பொழுது உயிர் காண்கிறது. ஆனால் உயிர் தானாக காண முடியாது, சிவம் அறிவித்து அது காணும். உயிர்தான் அதை காணுகிறதுன்னு சொன்னார். இந்த உயிர் அதை எப்பொழுதுமே காண வேண்டும், ஒரே மாதிரி காண வேண்டும். ஆனால் அப்படி காண்பதில்லை. உயிருக்கு எவ்வாறு அறிவிக்கப்படுகிறதோ அவர்தான் காண்கிறது. எனவே உயிரானது ஒரு காட்சியை காணுகிற பொழுது, ஒன்றை காணுகிற பொழுது, இது கட்டடம், இது பறவை, இது நதி, இது சாப்பாடு என்று உயிர் காணுகிறது. அப்படி காணுகிற பொழுது காணுகிற உயிர் தன்னையும் அறியாது, தனக்கு அறிவிக்கின்ற சிவத்தையும் அறியாது. ரெண்டு ஓமை எடுத்துக்கிட்ட, ஒரு ஓமை எடுத்துக்கிட்ட, அந்த ஓமை மூலமாக இதை விளக்குகிற. ஓமை என்ன? பொறிகள். இந்த பொறிகள் என்று சொல்லக்கூடிய கண்காது மூக்கு, அந்த பொறிகள், காதை சேர்த்துக்கணும். இவையெல்லாம் கண், காது, மூக்கு என்று சொல்லக்கூடிய இவை பொறிகள் எல்லாம் தனக்கு உரியவற்றை அது அது அதான் சொன்னார். அளந்துன்னா கண்ணு ஓசையை பார்க்காது, கண்ணு காட்சியை தான் பார்க்கும். காது பார்க்குமா? பார்க்காது. கண்ணை முடிச்சு நான் சார் காதை திறந்தா வச்சிருக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னா பார்க்குமா? பார்க்காது. அதற்குரியது அதது செய்யும். அப்படி அதற்குரியதை அதது செய்கிற பொழுது, அந்தந்த தொழில்களை அந்தந்த கருவிகள் பொறிகள் செய்கின்ற பொழுது அளந்து அறிந்து விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்தறிந்தறியா. அளந்து அறிந்து. அளந்துன்னா என்ன அர்த்தம்? அளந்துங்கிறது அது அதுக்கு உரியத அது அளந்து. எவ்வளவு துல்லியமா சொல்லுது, அளக்குது, கரெக்டா காட்சி. கண்ணு இந்த புடவைக்கு மேட்சா ஜாக்கெட்டை போடுப்பா,
தூக்கி போடுறாங்க. அவன் எடுத்து ஒரு ஜாக்கெட் எடுத்து அந்த ஜபகமாக சரியா இருக்கு என்ன யாரு ப்ரௌன் தானேமா போட்டிருக்கு, ப்ரௌன் ஆயாது இது ப்ரௌன் ஆகுது, என்ன ப்ரௌன் அது என்ன ப்ரௌன், இன்னும் கொஞ்சம் சரியா இல்லை மேட்ச் தள்ளு, அப்புறம் வேற ப்ரௌன் எடுத்து போடுறோம். இந்த கண்ணு எத்தனை ப்ரௌன் வித்தியாசத்தை கண்டுபிடிக்குது. அதுக்கு ஹியூன்னு பேர் ஆங்கிலத்தில். ஒரே கலர் தான், ஆனா ஒரு கலர்லயே பல்வேறு நிறப்பிரிவு. கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அவன் வேலையை விட்டு டிசைன் பண்ணி இந்த வேலைக்கு பேசாம வேற எங்கேயாவது கோயில்ல மணி அடிக்கிறான்னு போயிடுவான். அவ்வளவு வெறுப்பேற்றி அந்த துணி அதை போடு இதை போடு, இது சரியில்லை அது சரி. மேட்சிங் சென்டர்ல வேலை செய்யறவனை போல பாவம் செஞ்சவன் யாரு அம்மையாரு சொல்லிட்டாங்க. அது நீங்க சொல்றது ரொம்ப உண்மைதாங்க ஐயா, என்ன பண்றது அப்படின்ட்டாங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, கண்ணு அளந்து அறிகிறது அதுக்கு சொல்ல வர. சத்தம் கேட்கும் போதே உடனே பேச்சு சத்தம் கேட்கும் போதே வந்துட்டார் போல இருக்கு. பேச்சு சத்தத்தை வச்சே யார் பேசுறான்னு எப்படி பண்ணுது, ஓசை மட்டும் தானே இருக்கு. அளந்து அறிகிறது, அளந்து அறிகிறது யாரு அப்படின்னு. அப்ப இது அறிகிறது மட்டுமல்ல, அளந்து அறியுது. இவ்வளவு வக்கனையா அளந்து அறித அது என்னைக்காவது தன்னை தெரிஞ்சிருந்த தெரியாது. தன்னை தான் தெரியல, தன்னை யாரு டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தன் மூலமாக யார் அறிந்து கொண்டு இருக்காங்க தெரியுமா? அதுக்கே தெரியாது. அதான் இவ்வளவு விஷயத்த பார்க்கிற இந்த கண்ணு தன்னையும் பார்க்காது, தன்னை செலுத்துகிற உயிரையும் பார்க்காது. இந்த கண்ணு உயிரையே பார்க்கலையே, இந்த கண்ணை வச்சுட்டு கடவுளை காட்டுங்கிறான் இந்த கபோதி. இவனுக்கு ஏதோ அறிவு இருக்கா? அவனுக்கு முதல்ல இந்த கண்ணை வச்சுட்டு உன் உயிரை பார்த்தியா? முதல்ல அதை பாரு. எப்படி சார் பாரு, மெனடிக்கல குதி உயிர் தனியா பிரிஞ்சு போகும்ல, அப்ப பாரு. உனக்கு வேற எப்படிதான் சொல்றது, வேற வழி இல்லையே. அது எப்படி சார் பார்க்கலாம்? எனக்குள்ள அப்படிதான் சிவமும் இருக்கு உள்ளுக்குள்ள. உனக்குள்ளே இருக்கிற சிவத்தை நீ எப்படி பார்க்க முடியும்? உணர்வு தர முடியும்? அதை ஒண்டி மக்களையா சொல்றான். அப்படித்தான் நாம இந்த கருவிகரணங்களை கொடுத்திருக்கிற இறைவன் தூலமாக இருக்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான். சூட்சமா இருக்கிறத பார்க்கறதுக்கு இந்த உடம்பு உதவாது. ஒரு பொருள் ஒன்றை காண வேண்டும் என்றால் அதை விட தூலமாக இருக்கிற பொருளை தான் பார்க்க முடியும். அதை விட சூட்சமா இருக்கிறத அது பார்க்க முடியாது. இது ரூலு, சட்டம். அப்ப இந்த தூள உடம்பு கருவிகள் எல்லாம் தூளமா இருக்கிறத பார்க்கறதுக்காக இதை கொடுத்திருக்கிறான். அதுதான் ரூலு. அப்ப சூட்சமா இருக்கிறத இது பார்க்காது. அப்ப சூட்சமா இருக்குன்னா இதை விட சூட்சமா இருக்கிற உயிரோ அதை விட சூட்சமா இருக்கக்கூடிய சிவமோ பார்க்க முடியாது. அது பார்க்கறதுக்காக இந்த கண்ணு இல்லை. கண்ணு அதுக்கு இல்லை. இது தன்னையும் பார்க்காது, தன்னை செலுத்துகிற உயிரையும் காணாது. அப்ப சொல்றாரு, அது சொல்லுகிற பொழுது மெய்கண்டார் அதனுடைய நுட்பத்தை பார்க்கணும். நீங்க அளந்து அறிந்து, அளந்து அறிந்து அதனுடைய டீடைல்ஸ், அதனுடைய விவரங்கள், அதனற்றை அது பகுத்து அறியும். உயரம், உள்ளம், சிவப்பு, கருப்பு, நீளம், அகலம் எல்லாம் சொல்லுது, எல்லாம் சொல்லும். அளந்து அறிந்து அறியா. எதை அறியா? தம்மையும் அறியா, தம்மை செலுத்துகின்ற உயிரையும் அறியா. ஆங்கவை போல, அது மாதிரி, அந்த மாதிரி, அதே மாதிரிதான் அங்கவை போல தாம் தம் உணர்வின் தவியருள். தாம், தாம் என்ன? உயிர். இந்த உயிர்கள் தாம் தம் உணர்வின், உயிர்களுக்கு அறிவிப்பு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். கண்டினியூஸா நிகழ்ந்து
அது அந்த கருவி இயங்கிக் கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த கருவி இயங்குகிற பொழுது வித்தவுட் பிரேக்கு அந்த அறிவிப்பு தொடர்ந்து நிகழும். அறிவிப்பு தொடர்ந்து நிகழலன்னு வச்சுங்க, இன்டரப்ட் ஆயிடும். சிக்னல் வந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் டிவி தெரியும். இன்டரப்ட் ஆச்சுன்னா புள்ளி புள்ளியா தெரியும். உள்ள இருந்து அறிவிப்பு கரெக்டா டீகோட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இவ்வளவு நாளைக்கு பாடம் எடுக்கிறேன், அவ்வளவும் கேட்குது, அவ்வளோத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது, இவ்வளவும் உள்ளுக்குள்ள இருந்து இந்த அறிவிப்பு நடந்துகிட்டே கண்டு. இப்ப கடவுளுடைய உதவி எத்தனை உயர்ந்த உதவி, கடவுளுடைய உதவி. அந்த உதவியை நாம உணர வேண்டாம். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உள்ளுக்குள்ள இருந்து கருவிகள் இருந்தும் கூட அக்கருவிகளுக்கு மூலமாக உயிர் அறிகிறதுன்னு நாம ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாலும் கூட உயிருக்கு உடனிருந்து சிவம் அறிவித்தால் தான் உயிர். ரொம்ப முக்கியம். ஆகையினாலே இந்த உயிரானது அந்த அறிகின்ற பொழுது இந்த சிவமானது உடனிருந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. என்னென்ன நடக்குது, என்னென்ன போகுது, என்னென்ன வருது என்று அது உடனிருந்து அறிந்து கொண்டே இருக்கு. அப்படி ஒரு அறிவிப்பு தொடர்ந்து நிகழவில்லையானால் அது எப்படி நிகழ்கிறது அந்த அறிவிப்பு என்று சொன்னால் நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆற்றலாக இருந்து அறிவிக்கிறது. என்னது ஆற்றல்? அந்த ஆற்றல்ங்கிறது ஒரு ஜெனரலைஸ்டு ஆற்றல். ஒரு ஜெனரலைஸ்டு ஆற்றலா இருந்து அது உதவுது. ஜெனரலைஸ்டு பொதுத்தன்மையுடைய அந்த ஆற்றல் அந்த உயிருக்கு கிட்டுகிறது. அந்த ஆற்றலை கொண்டு இது இப்ப பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, சுவைக்கிறதுக்கு, இல்லைங்களா, உணர்றதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா அறிவிப்பு இல்லை. அறிவிப்பு எப்படின்னா ஜெனரலைஸ்டு அறிவிப்பு. புரியுதா உங்களுக்கு? அது ஒரு ஜெனரலைஸ்டு அறிவிப்பா உள்ளுக்குள்ள அது செய்து கொண்டே இருக்கும். வீட்டில் லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, டிவி ஓடுது, ஃப்ரிட்ஜு ஓடுது, எல்லாம் தான் ஓடுது. ஆனால் எல்லாத்துக்கும் கரண்ட் இருக்கணும், வெளியில மின்சாரம். அந்த மின்சார கனெக்ஷன் உள்ள வந்ததுன்னா நீங்க ஃப்ரிட்ஜை போட்டுங்க, கூலரை போட்டுங்க, ஏசியை போட்டுங்க, ஹீட்டர் எதை வேணா போடுங்க. ஆனால் எதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவை? கரண்ட் தேவை. சப்ளை கட் ஆயிடுச்சுட்டா எதுவும் போயிடும், எல்லாமே போயிடும். சாதனம் வச்சிருப்பீங்க, சாதனத்தால பயன்படுத்த நீங்களும் இருப்பீங்க, வயர்லாம் கரெக்டா தான் இருக்கும், கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் பவர் புரியுதா உங்களுக்கு? அந்த ஜெனரலைஸ்டு பவர்னு ஒண்ணு வருது பாருங்க. இந்த ஜெனரலைஸ் அதுதான் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆற்றல். அந்த ஆற்றல் உள்ளுக்குள்ள இருந்து சிவம் கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணு, அதான் கண்டு, அதான் கஷ்டம். டிவி ஆன் பண்ணு, காது. ஹீட்டர் ஆன் பண்ணு, அதுதான் மெய். இப்படி எல்லாமே இந்த கருவிகரணங்களுக்கு அத்தனைக்கும் எல்லா உபகரணங்களுக்கும் வேண்டப்படுகின்ற ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி போல உடம்புல இருக்கக்கூடிய பொறிகள், கருவிகள், கரணங்கள் அத்தனையும் இயங்குவதற்கு ஈசனுடைய ஆற்றல். அதுக்கு பேர் பிரணவ ஆற்றல். அந்த ஆற்றல் உள்ளுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த பிரணவ ஆற்றல் நிகழ்கிற வரைக்கும் ஆற்றல் நடந்துட்டு இருக்கும். பிரணவ ஆற்றல் கட்டாச்சுன்னா ஆட்டம் க்ளோஸ், ஆட்டம் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. திருக்கூத்து புரிகிறான்னு சொன்ன, திருக்கூத்து புரிகிறதுங்கிறது ஒரு ஒரு சிம்பாலிக்கா நம்ம சொல்றோம். கூத்தாடுறோம் அவன் இல்லை, நம்ம தான் ஆடுறோம். கூத்தெல்லாம் நம்ம தான். கூத்து ஆடுறதுக்கு உள்ளுக்குள்ள அவன் அந்த பவர் கொடுக்குறான். அதனால அவனையே கூத்தாடின்னு காட்டிட்டான். அவன் எதையுமே செய்யறதில்லை, அவனுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அவன் சங்கல்பம் தான் எல்லாரும். உயிருக்கு சிவமானது உயிருக்கு உயிராக இருந்து அந்த ஆற்றலை தந்துட்டு அப்படிக்கும், அவ்வளோதான்.
இவன் குதிக்கிறது என்ன, போறது என்ன, வர்றது என்ன, எலெக்ஷன்ல நிக்கிறது என்ன, தோக்கிறது என்ன, எல்லாமே எல்லாம் இப்படிதான். ஆட்டம் எல்லாம் ஆடி ஒரு மாதிரி ஓஞ்சி ஒரு கட்டில போட்டு வாசல்ல உட்காந்து அந்த காலத்துல நானு அப்படின்னு கதை பேசிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஒன்று தொரும் ஆடலை ஒரு ஆவி மெய் துன்று தொரும் ஆடலை தொடங்கி ஐவகை மன்று தொரும் ஆழிய வள்ளல் காமுற குன்று தொரும் ஆடிய குமரனை ஒற்றுவாம். அச்சிய பெருமாறு ஒன்று தோறும் ஆடலை ஒருவி ஆவி மெய் துண்டு தோறும் ஆடலை தொடங்கி உயிரானது கருவுக்குள்ள போன உடனேயே ஆட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆட்டம் ஆரம்பிச்சு துன்று தோறும் ஆவி மெய் துன்று தோறும் ஆடலை தொடங்கி கூத்த ஆரம்பிச்சு ஒன்று தோறும் ஆடலை ஒருவி உயிர் இந்த உடம்பை விட்டு நீங்குகிற கால வருகிற பொழுது கூத்த நிறுத்திடுவோம். ஸ்டாப். அவ்வளவுதான் முடிவு போச்சு. அப்ப அந்த உயிரானது அந்த உடம்புக்குள்ளே போகிற பொழுது பட்டன் போடுறான். எப்ப பிரியன்னு நினைக்கிறாலும் பட்டனை ஆஃப் பண்ணிடுறான். முடிஞ்சு போச்சு. இப்படி கூத்து புரிகிறவன் ஐவகை மன்று தோறும் ஆடிய வள்ளல் காமுற. அப்பா மன்று தோறும் ஆடுகிறார், புள்ள குன்று தோறும் ஆடுகிறார். அப்பா 5 மன்றுல ஆடுறா, இவன் பல குன்றுல ஆடுகிறான். பதியெங்கிலும் அமர்ந்த பெருமாளே பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. பல குன்றிலும் அமர்ந்தார். அவர் மன்று தரும் ஆடுகிறார், இவர் குண்டு தரும் ஆடுகிறார். அப்ப இந்த உயிரானது அந்த ஆற்றலை பெற்று அது ஆடுகிறதுன்னு தெரியறது இல்லை. தானே ஆடுறதா தானே மனச. நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போகணும். இருக்கிற எல்லாம் நீங்களாம் தெருவுக்கு வந்துருவீங்க. நான் மட்டும் இல்லைன்னா உங்க கதி எப்படி போகும்? ஒன்றும் இல்லை. அப்பவும் இருக்கோம். நம்ம நினைச்சுக்கிறது நம்மதான் கோபுரத்தில் இருக்கிற பொம்மை கோபுரத்தை தாங்கிறதா நினைச்சுக்கிறோம். அது மாதிரி நம்ம நினைச்சுக்கிறது நம்மாலதான் எல்லாம், நம்மாலதான் முடியுது, நாம தான் பார்த்துக்கிறோம், நம்மாலதான் முடியுது. உயிரினுடைய அறியாமை, ஆணவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அது. ஒரு உயிர் இன்னொரு உயிரை நம்பி வரல. அவர் போட்டிருக்காரு போஸ்டிங்ல, இன்சார்ஜா போட்டிருக்காரு. எல்லா உயிருக்கும் அவர் தான். அந்தந்த உயிரை அந்தந்த பிறப்புல அந்தந்த நிலையில வச்சிருக்காரு. பிற்பாடு அந்தந்த உயிரை எந்தெந்த நிலையில கொண்டு வைக்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர் தான் சுத்தப்படா. இந்த பிறப்புல இப்படி சித்திரகுப்தனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுதான். என்ன பிரச்சனைனா, எல்லா பெண்களும் இதே கணவன் வேணும்னு கேட்குறாங்க. மீண்டும் மீண்டும் இந்த கணவன் தான் வேணும், நீ யாரும் செய்யணும்னு கேட்குறேன். கொடுத்துட்டு போயான்னு. ஆனால் வீட்டுக்கார ஒருத்தர் அது மாதிரி கேட்க மாட்டேங்கிறானே. ஒருத்தர் அதை அப்படியே எடுத்து போக மாட்டேங்கிறான், அப்படியே அதை கவனிக்கவும் மாட்டேங்கிறாங்க. இப்போ இவங்க மட்டும் கேட்குறாங்க, அவன் விரும்ப மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படி நாங்கள் அந்த மேட்ச் பண்ணுறது புரியவே இல்லைங்க சாமி. இன்னும் பிரம்மாண்ட வந்து கேட்டாங்க. பிரம்மா சொன்னாரா, எல்லா பெண்களும் அப்படி கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவாக இருக்கேன் அப்படின்னா. அப்படி செய்யலாம். என்ன சாணக்கியன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை போய் கேட்போம். அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணுவோம். யூபியில் வந்து சாணக்கியன் டீல் கேட்டாங்க. சாணக்கியன் சொல்லி என்ன பண்ணுறது தெரியல, இது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது, கஷ்டம்தான். இவங்க வேணுங்கிறாங்க, அவங்க இன்னும் வேண்டாங்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறது தெரியலையே. அவரு கையை வச்சுட்டார்.
இந்த கையை வச்சோடனே என்ன பண்ணுறது தெரியல. பிரம்மாவும் சித்திரகுப்தனும் சேர்ந்து என்ன பண்ணும்போது டக்குன்னு பிரம்மா புரியும். ஏப்பா சம்மந்தப்பட்டவங்களே கேட்டாங்கப்பா, இந்த கணவன்மார்களே ஒருத்தர் கூப்பிட்டு என்னப்பா இப்படி கேட்குறாங்க, நீங்கள் வேண்டாங்க, நீங்கள் என்னதான் பண்ணுறது, நாங்கள் அவங்க பூஜை எல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சாங்கிட்டு பண்ணுறோம், நீங்கள் வேண்டாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் அவன்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க. அதே மாதிரி போய் ஒருத்தரை பிடிச்சி கேட்டிருக்காங்க, மாதிரி செய்கிறாங்க, நீங்களும் ஒன்றும் வேண்டாங்க, இதுக்கு என்னதான் வழி சொல்லு. அவன் ஒரு வழி சொன்னானா பாருங்க, பிரம்மாவுக்கு உச்சி கொடுத்து போச்சு. என்னம்மா சொன்னையா நீ, கண்ணே மணியே அறிவு ஞான சுடரா இருக்கேன்னு கட்டி பிடிச்சிட்டான். என்ன சொன்னா வேற ஒன்றும் சொல்லல, உங்களுக்கு அதே கணவன் தான் வருவாரு, ஆனா அதே மாமியார் வரட்டுமான்னு கேளுங்க போதும். பொம்பளைகள்லாம் சேர்ந்து சத்தியமா பிறப்பே வேணாம் எங்களுக்கு அப்படித்தாங்க ஒட்டு மொத்தமா. அப்படியே அந்தந்த பிறவியில இருக்கக்கூடிய அந்தந்த உறவுகள் எல்லாம் சந்தோஷமா நினைக்கணும். அது அதனுடைய கதைகள் டீட்டெயில வேற. சைவ சித்தாந்தம் படிக்கிற பொழுது உயிருக்கு இந்த உறவுகள் இன்றாளுமாய் எந்தையுமாய் உடன் தோன்றினதாய் மூன்றாய் உலகம் படைத்து வந்தாய், மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான். மூணே மூணு உறவு கொடுத்து காம்ப்ளிகேஷன் எல்லாம் பண்ணிட்டாப்பா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவ்வளவுதான், மூணு தான் கொடுத்தா. மூணு உறவு ஜாஸ்தியாக வேண்டாம், ஜாஸ்தியா பண்ணிருக்கோன்னு அர்த்தம். நிரம்ப வினைகள் நாம செய்திருக்கிறதுக்கு அடையாளம் நிரம்ப உறவுகள். ரொம்ப குறைச்ச உறவு இருக்குன்னா லெஸ் காம்ப்ளிகேஷன், குறைத்த வினைகள் அப்படின்னு அர்த்தம். அது நான் சொல்லல, நான் சொன்ன நீங்க ஐயா சொல்றாரு அவராது அப்பர் தேவாரம், அதுதான் பொருள். அதுக்கு தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே இமையவர் கண்பன் தோன்றா துணையாயிருந்தனன் மனத்துள்ளிருக்க என்றான். தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே. தோன்றா துணையாய், தோன்றா துணைன்னு என்ன அர்த்தம்? தோன்றா துணை அப்படின்னு என்ன அர்த்தம்? தோன்றா துணைனா கண்ணுக்கு தெரியாத துணைன்னு. தோன்றா துணை கண்ணுக்கு தெரியாத துணை அப்படின்னு பொருள் சொல்வார். தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே. தோன்றா துணைன்னு ஏன் சொன்னார்னா, அந்த அது அதுக்கு என்ன அர்த்தம்னா, மேல சொன்னார்ல என்றால் எந்த இதெல்லாம் தோன்றும் துணை, அதெல்லாம் அப்பப்ப வந்து போவது. இது தோன்றா துணை என்று சொன்னால் தோன்றுதல்னா மறைதல் உண்டு இல்லையா? எது தோணுமோ அது மறை. அப்படி தோன்றுவதும் மறைவதும் இல்லாத ஒரு துணை இது எப்பொழுது இருக்கிறது. ஏன் எப்பொழுது இருக்கிற? அம்மா எத்தனை நாள் இருப்பாங்க, அப்பா எத்தனை நாள் இருப்பாங்க? ஒரு நாள் இருந்தாங்க, ஒரு நாள் இல்லாம போயிட்டாங்க. இது ஒரு நாள் தோணிச்சு, ஒரு நாள் போயிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஈஸ்வரன் அப்படியா துணை? இல்லை இல்லை, அவன் தோன்றி கெடுக்கிற துணை அல்ல, எப்பொழுதும் ஒரே சீரா இருக்கிற துணை. அதுதான் அர்த்தம். அது கண்ணுக்கு தெரிகிற தோன்றுதுன்னு அர்த்தம். அப்படி எப்பவும் துணையா இருக்கிறான், நம்ம தான் கண்டுக்கிறது இல்லை. நல்லா நீ எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறோம். நீ பாட்டுக்கு இருப்பா, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு தான் நம்ம தெரிப்பா. நீயும் பாரு, உன்னில் உண்ணும் உண்ணாவிடில் விட்டிடும், உன்னில் உண்ணும் உண்ணாவிடில் விட்டிடும். நினைச்சா நினைப்பாரா? நினைக்கிறத சரி போ, பிஸியா இருக்கிறான், சரி போ, அவன் தான் ரொம்ப பிஸியா இருக்கிறான், விட்டுட்டு வரலாம்.
உன்னில் யார் நினைத்துக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் நினைச்சுட்டே இருப்பாங்க, நம்மளே நினைக்கிறாங்க. வேற வேலையா பிஸியா இருக்கேன் சாமி, நான் வேற வேலைக்கு போயிட்டான், சினிமா பார்த்துட்டு இருக்கேன், அவனே அனுப்பாரு இவரு, சரி பார்த்து முடிச்சுட்டு வந்து ஒரு மாதிரி அப்படின்ட்டு விட்டுருவாரு. ஆகையினாலே அன்பர்களே, ஒரு செய்தி, இந்த உயிரானது ஆற்றலோடு இருக்கிற காலத்திலே அறிகிறது, ஆற்றல் நீங்கிய காலத்திலே எந்த அறிவு விளக்கமும் இல்லை. அந்த ஆற்றலை தருவது எது? சிவம், உண்மையான. சரி, இப்போ ஒரு கொஞ்சம் ஆற்றல் பெற்றுட்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்தறிந்தறியாங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே என்று குறிப்பிடுகிறார். தாம் தம் உணர்வின் தமி அருள், அந்த வரிய சரியா நாம பிரிச்சு புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல பொழுது தாம் உயிர்கள், அவ்வுயிர்கள் தம் உணர்வின் தமது அறிவினாலே, அதாவது அந்த தம் உணர்வின் தம் அறிவினாலே உணர்கிற அந்த நிலையிலே அந்த உணர்வுக்கு அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய தமிழ். இப்ப தம் தாம் தம் உணர்வின் தமிழருள், உணர்வின் உணர்வின் தமிழ் என்னத்தான் இறைவன் தமிழ என்னத்தான் தமிழ் தமியன் தனியன் அர்த்தம், தனியான தனித்துவம் உடையவன் அவர்தான் தான் ஒருவன் தனியா இருக்கிறான். தனியாக இருப்பதனாலே இறைவனுக்கு தமியன்னு பேரு, தமின்னு பேரு. தமிழ்னா என்ன அர்த்தம்? இறைவன் அர்த்தம். அதனாலதான் இறைவனால் உணர்த்தப்பெற்ற மொழிங்கிறதுனாலதான் தமிழ் அப்படின்னு வந்து எந்த மொழிக்கும் அந்த அது உள்ள வராது, தமிழ் அப்படின்னு வந்து. தமிழ்ங்கிறது பொது நகர சிறப்பு, பொது வகையாக கடவுள் என்றும் சிறப்பு வகையாக சிவன் என்றும் சொல்லப்படுகிறவன்கிறதுனால தமிழ்னா சிவம்னே பேர் வந்தது. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன். அந்த தமிழ் பரப்புங்கிறதுல தமிழுக்கு என்ன அர்த்தம்? தமிழ் சிவன் அர்த்தம். சிவம் பரப்பும் ஞான சம்பந்தன். அதுல நம்ம சாமி சொல்லும் போது திருமூலர் சொல்றாரு, இந்த கல்வி கட்டணங்களை எல்லாம் சொல்ல வந்த அவிழும் மனமும் ஆதி அறிவும் எம் அவிழும் மனமும் ஆதி அறிவும். அவிழும் மனம், மனம்ங்கிறது ரோல் ஆகிட்டே இருக்கும். அது அவிழ்ந்து மலர்வதும் கூம்புவதும் மலர்வதும் கூம்புவதும் அவிழும் மனம். ஆக அது எல்லாமே இந்த அவிழும் மனங்கிறது அத்தனை ஆன்ம தத்துவங்களை குறிச்சு. அவிழும் மனங்கிறது ஆன்ம தத்துவம் எத்தனை மொத்தம்? 24. ஆதி அறிவும் அது வித்தை, கலை வித்தை அராகம் மாயை பொருள். அதனால அதுல இருந்து அந்த ஞானம் பசு ஞானத்துல இருந்து தொடங்குது. அதனால அதெல்லாம் என்ன தத்துவம்? கால நீதி கலை வித்தை அராகம்.
வித்யா தத்துவம். அது எத்தனை தத்துவங்களை சொல்றாங்க? எத்தனை தத்துவம்னு? அவிழும் மனமும் ஆதி அறிவும். வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24. ரெண்டையும் சொன்னார்ல. இப்ப என்ன பாக்கி இருக்கேன்? சிவ தத்துவம் இருக்கு இல்லையா? அது எத்தனை? 5. அதை சொல்லணும்ல, அதுக்கு சொல்றாரு பாருங்க. சிவ தத்துவத்துக்கு தமிழ் மண்டலம் 5ம் தத்துவமாமே. தமிழ் மண்டலம் எது சொன்னார்? சிவ மண்டலம். அப்ப அந்த இடத்துல சிவங்கிறதுக்கு வர என்ன யூஸ் பண்ணாரு? தமிழ் யூஸ் பண்ணாரு. நீங்க எங்கெங்கெல்லாம் தமிழ்னு யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த இடத்துல சிவம்னு போடலாம். எங்கெங்கெல்லாம் சிவம்னு போடுறீங்களோ அங்கெல்லாம் தமிழ்னு போடலாம். வாத்தியார் தப்புன்னு போட மாட்டாரு, ரைட்டுன்னு போடுவார். ஏன்னா டிக்ஷனரியில் இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு அந்த தமிழ் அவிழும் மனமும் ஆதி அறிவும் தமிழ் மண்டலம் 5ம் தத்துவமாமே. 36 தத்துவத்தை சொல்லுகிற பொழுது அது சிவ தத்துவம்னு சொல்ல வர தமிழ் மண்டலம். அதாவது தமிழ் வேற சிவம் வேற. அந்த தமிழ் அருள்ங்கிறதுல ஈசனுடைய அருள் அல்லது கடவுளோட அருள், இறைவனுடைய அருள், அருள் சக்தி, அருள். இந்த இடத்துல அருள்ங்கிறது திரோபவத்தை குறிக்கிறது. அப்ப ஈசனுடைய திரோபவமாக இருக்கக்கூடிய அருள் சக்தி இருக்கிறதே, அதுதான் செலுத்துகிறது. அப்ப அதை சொன்ன தாம் தம் உணர்வின் தமி அருள். இந்த தமி அருள்ங்கிறது ஈசனுடைய அருள் சக்தியாக இருக்கக்கூடிய ஊராக இருக்கக்கூடிய திரோபவம். சக்தி 5 விதம். பராசக்தி, திரோபவ சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி. 5 விதமான கூறுகளாக அது செயல்படும். அப்படி 5 கூறுகளாக செயல்படுகிற அந்த சக்தியில மேல் சக்தியாக அந்த பராசக்தி எல்லாத்துக்கும் பொது. மீது எல்லாம் மறைப்பு சக்தியாக இந்த திரோபவம். இச்சையை தூண்டுவதாக ஞான சக்தி, செயலை தூண்டுவதாக கிரியாசக்தி, அறிவு விளக்கம் தருவது ஞான சக்தி. இச்சை ஞானம் கிரியா. அந்த தமிழருள் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி, அதைத்தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? பொதுவான ஆற்றல் சொன்ன பாருங்க. அந்த சக்தி அது தமிழருள். அது என்ன செய்யும்? கூடவே இருந்து அது செலுத்துகிறது. எப்படி உயிர் மனதை செலுத்த மனம் கருவிகளை செலுத்துகிறது, அனுபவம் பெறுகிறதோ, அதுபோலவே உயிருக்கு உயிராக இருந்து இந்த சக்தி, திரோபவ சக்தி, மறைப்பு சக்தி, அது உயிருக்கு அறிவித்தலை நிகழ உயிரானது கருவிகளை பற்றி கொண்டு தெரிந்து கொள்ளும், தத்துவங்களை பற்றி கொண்டு தெரிந்து கொள்ளும். உயிரானது தத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்ளுகிற பொழுது இந்த உயிர் தனக்கு எவ்வாறு அறிவிக்க துணை நிற்பது யாருன்னு தெரிந்து கொள்வது. ஏன்னா அதுக்கு தன்னையே தெரியல. எப்படி பொறிகள் ஒரு விஷயத்தை காணுகிற பொழுது தன்னை செலுத்துகிறவரையும் அறிவதில்லை, தன்னையும் அறிவதில்லையோ, உயிர் அனுபவம் பெறுகிறதே தவிர தன்னையும் அறிவதில்லை. அனுபவம் பெறுவதற்கு தனக்கு துணையாக அறிவித்து வருகிற அந்த சக்தியையும் அறிவதில்லை, சிவத்தை அறிவதில்லை அப்படின்னு. இப்ப நமக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, உயிர்கள் இப்பொழுது அறிகிற பொழுது உடனிருந்து இவன் அறிவுறுத்துகிறான், உடனிருந்து செலுத்துகிறான், கூட இருந்து அறிவிக்கிறான், அறிவிக்கிறது. அப்படி அறிவிக்கிற பொழுது சிவமும் இந்த உயிரும் எப்படி இருக்கு? வேறா இருக்கா, ஒன்றா இருக்கா, உடனா இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு
அப்படின்னு அந்த சந்தர்ப்பம், அந்த தொழில் அறிவித்தல், அந்த உள்ளுக்குள்ள இருந்து உணருமாறு செய்வதற்க அது. இத நுட்பமா விளக்குறாரு. இங்க கொஞ்சம் நுட்பமா விளக்குனவர் தான் பின்னால விளக்குவார். அந்த உயிர் எப்படி அறிகிறது அப்படின்னு கேட்டா, சிவம் உடனிருந்து அது கூட இருந்து அறிவிப்பதனால அறிகிறது. பட் அப்படி சிவம்ங்கிறது நீங்க ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்குன்னு சொல்றீங்களா, இங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிற பொழுது அதுக்கு உதாரணம் சொல்ற. பெய்யோனில் ஒடுங்கி பெய்யோனில் ஆகா மீன் போல. சூரியன் வருவதற்கு முன்பாக நட்சத்திரங்கள் இருந்தன. சூரியன் தோன்றினான், நட்சத்திரங்கள் எங்க போச்சு? அங்கே தான் இருக்கு, எங்கு போல. ஆனால் அதனுடைய ஒளியெல்லாம் இப்பொழுது சூரிய ஒளியாக ஆயிடுச்சு. அதுலதான் இருக்கு. அது சூரியனோட ஒன்னாவும் போல, சூரியனுக்கு வேற இருக்குன்னு சொல்ல முடியல. சூரியன் ஒளியையே பெற்றுக்கொண்டு சூரியன் உடனாக இருக்கிறது. அப்படி இந்த அறிவித்தெல்லாம் நிகழ்கிற பொழுது சிவத்தோடு அது வேறாகவும் இல்லை, ஒன்றாகவும் இல்லை. எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த ஒளியையே ஒளியாக உடையது இருக்கிற நட்சத்திரங்கள் போல சிவத்தினுடைய ஆற்றலையே தன்னுடைய ஆற்றலாக பெற்று அவை உடனாக விளங்குகிறது அப்படின்னு. அந்த மாதிரி உடனாக விளங்குகிற பொழுதுதான் இந்த உயிர் அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு இவ்வாறு நாம் அறிகிறோம் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் அது எல்லாமே நாம தான் நமக்கே தெரியுது அப்படின்னு அது நினைக்கும். எல்லாம் எனக்கு தெரியுது சார், நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படிங்குது. எல்லாம் அவன் சொல்லுவான் சார், அவன் கவனிச்சுக்குவான் சார், நமக்கு என்ன அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு எல்லாம் எனக்கு தெரியுது, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் என்ன தெரியும் உனக்கு? அவன் இருந்து கூட இருந்து அறிவுறுத்தாமல் உணர்த்தாமல் நமக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப மட்டும் தப்பா உணர்த்தினான்னு வச்சுங்க, தப்பா தான் தெரியும். அப்படி உணர்த்துவான். அதனால அது இல்லடி வினை எங்க வந்து ஊட்டுறது. அதனாலதான் வினையை உடனிருந்து ஊட்டுவது. வினை எப்படி இருக்கோ அப்படித்தான் இதை காட்டுவான். நண்பனை விரோதி மாதிரி காட்டுவான், பெற்றவர்களை விரோதிகள் மாதிரி காட்டுவான், பெற்றவர்களை விரோதி மாதிரி காட்டுவான். தெரு ஃப்ரெண்ட அப்படியே உற்ற உயிர் மாதிரி காட்டுவான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழியில் இறங்குறதுக்கு இறங்கணும். குழியில் இறங்கி அவனோட ஒரு வழி கிடையாது. பெற்றோர் சொன்னதை கேட்டானா அங்க போக மாட்டான். ஆகையினால இது ரெண்டும் காக்காவா கத்திட்டு இருக்கோம், அவன் காதலே விழுவாது. இங்க கூட இருந்து அறிவிச்சுட்டு இருக்காரு, அதுதான் சிறப்பு. போ என்ன பண்றது? ஆகையினால இந்த உணர்த்துதல் என்பது எவ்வாறு நிகழ்கிறது என்று கேட்டால், அறிகிறான். அறிகின்ற பொழுது அது எந்த உணர்வோடு அறிகிறான்ங்கிறதுனாலதான் திரோபவம். அது திருவருள் அல்ல. சிவனை காட்டுகின்ற பொழுது அது திருவருளாகிறது. உலகப் பொருள்களை காட்டுகிற பொழுது அது திரோபவ சக்தியாகிவிடுது. உலகப் பொருள்களை காட்டுகிற பொழுது அது திரோபவம். ஈசனை காட்டுகிற பொழுது அதனால அத சொல்லுகிற பொழுது உடனாக இருந்து அறிதல். ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து அறிதல். ஒன்றாய் வேறாய் உடனாக இருந்து அறிதல். அந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து உயிர்களுக்கு துணை செய்வதில் இந்த இடத்துல எப்படி செய்கிறார் என்று கேட்டால், இந்த இடத்துல உடனாக இருந்து நிகழ்கிறது. எப்படி நட்சத்திரங்கள் ஒன்றாதலுமின்றி வேறாதலுமின்றி சூரியன் உடனாக இருந்து அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு சூரியனாகவே தெரிகிறதோ, அப்படியே
இந்த உயிரானது சிவத்தினுடைய ஆற்றலை எல்லாம் பெற்றுக்கொண்டு அது சிவமாகவே தன்னை கருதி கொண்டு தானே பிரம்மம் என்று கூறிக்கொள்கிறது. எல்லாம் நம்மளாலதான் சார் நடக்குது என்று அது அந்த அகந்தையோடு அது விளங்குது. அப்படி இருந்தால் தான் அதுக்கு அந்த வினைப்பயனை ஊட்ட முடியும். அது அகந்தையோடு இல்லைன்னா வினைப்பயன் ஊட்ட முடியாது. ஆகையினாலே இப்பொழுது அது சிவத்தோடு சிவமானது ஆன்மாவோடு இருக்கிற பொழுது ஆன்மா சிவமாக இல்லாமல் ஆன்மாவாகவே இருக்கு. இதே பாருங்க முக்தி நிலையில இப்ப சிவமா இருக்கும் ஆன்மா, ஆன்மா மறைஞ்சு போயிடும். இப்ப சிவம் மறைஞ்சு ஆன்மா நிக்குது இல்லையா? அது அந்த நிலையில ஆன்மா மறைஞ்சு சிவமா நிக்கு. அதான் ஏகனாய் இறை பணி நிற்க. அது அவனே தானேயாய், அவனேயாய் தானேயாய், அவனே தானேயாய், அவனே தானேயாய் ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை. பத்தாவது. அப்ப அந்த நிலையில இது ஒரு நுட்பமாக பார்க்கிற பொழுது இந்த வேறாதலுமின்றி ஒன்றாதலுமின்றி உடலாக இருந்து உயிருக்கு ஆற்றலை தந்து அறிவிப்பை செய்து ஆன்மா வினைப்பயனை நுகர்ந்து 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 அனுபவம் பெறுவதற்கு தொடர்ச்சியான முயற்சிகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நிலையிலே தான் ஆன்மாவானது தனக்கு இவ்வாறு அறிவிக்கின்றவர் யாரு என்று அது இப்ப சிவத்தை ஒப்புக்கொள்ளாதவன் என்ன சொல்றான்? கடவுள் நமக்கு தெரியுது சார், நம்மளா தான் செய்யறோம், நம்மளா படிக்கிறோம், நம்மளா போறோம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் உணர்த்துவதற்கு அவன் இல்லை என்றால், அறிவிப்பதற்கு அவன் இல்லை என்றால் அந்த பொருள் நமக்கு தெரியும். அவன் காட்டிக்கொண்டே இருக்கிறான். ஒருத்தருக்கு திருமுறை வகுப்பு நடக்குது, ஒருத்தர் கையும் இந்த அருமையான வகுப்பு நடக்குது. சாமியை பற்றி இப்படி சொல்றாங்களே, இவ்வளவு அருமையான வகுப்பு நடக்குது, தெளிவாக அறிவை விளக்குவதற்கான ஆயத்தமாக இருக்கிறது. அதுதானே இந்த உலகத்துக்கு தேவை. வயிற்றை நிரப்புவதற்கு கூட ஆட்கள் கிடைத்து விடுவார்கள். ஆனால் அறிவை துளக்குவதற்கு அது எத்தனை ஒரு பெரிய முயற்சி இருக்கணும். இது லேசில் கிடைக்கிற சமாச்சாரமா என்று நினைக்கிறார்கள். பார்த்து இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு வேலையே கிடையாதாங்க, இங்க வந்து உட்கார்ந்து என்னதான் பண்றாங்கன்னு தெரியலையா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? தெரிஞ்சொருத்தர் சொன்னாரு, அவங்க வீட்டு அம்மா வரமாட்டாங்க, அவங்க தான் வருவாரு. வந்துட்டு போன எங்கேயா போயிட்டு சொற்பொழிவு, என்னையா சொற்பொழிவு, என்ன பேசுவாங்க? நிறைய விஷயம் பேசுவாங்க, நிறைய விஷயம் பேசுவாங்க. எவ்வளவு 2 மணி நேரமா? 2 மணி நேரம் ஒரு திரைப்படமே ஓடிடுமேயா? அப்படின்னாலும் என்னையா பேசுவாங்க? ஒரு படத்தை பார்க்கும்போது நடுவில் போர் அடிச்சு கொஞ்சம் அப்படி இப்படி திரும்பி வேற ஏதாவது வேற சோடா இதான் குடிச்சு காஃபி இப்படி குடிச்சு பொழுத ஓட்டுருவாரு. ஒருத்தர் பேசுவாரு, 2 மணி நேரம் அவர் பேசுறதை கேட்கறது இல்லையா? இது நல்ல வேலை இருந்தா போய் பாரியா, வெட்டி வேலை வெட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு இப்படி தோணுது, ஒருத்தருக்கு அப்படி தோணுது. ஏங்க அப்படி தோணணும்? ஒரே செய்தி. அப்ப அவரவருடைய பக்குவ நிலைக்கு தகுந்தாற் போலத்தான் செய்திகள் தெரியும் இல்லைங்களா? அப்படித்தான் தெரியும். இப்ப நம்ம சைவ சித்தாந்தத்துல சைவத்துல இருக்கிறவங்க கேட்டா, நீங்க எல்லாம் படம் போறதுக்கே எங்களுக்கு தான் நேரம், திரைப்படம் பார்க்கறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா காலையில ஆரம்பிச்சா ராத்திரி வரைக்கும் சீரியல் பார்க்கறாங்க. காலையில ஆரம்பிச்சா ராத்திரி வரைக்கும் அவனும் சலிக்காம சீரியல் ஆஃப்டர் சீரியல் ஆஃப்டர் சீரியல் போடுறான். அது போட்டாலும் பரவாயில்ல, எல்லா சேனல்லையும் போடுறான். ஒரு சேனல் இல்லை, அவ்வளவு சேனல். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வேலை தவறி விட்டீர்களானா
மறு ஒளிபரப்பாய் இரவாகும். என்ன, நான் ஒரு நாள் நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன். அது போயிருக்கும் போது அவர் கொஞ்சம் உள்ள வேலையாக இருந்தா வந்துடுவாங்க. அந்த அம்மா பாவம் பார்த்துட்டு இருந்த சீரியல் உள்ள போயிடுச்சு. என்ன பண்றதே, வந்துட்டாரு, ஆஃபும் பண்ணல, போயிட்டாங்க. சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியல, இவர் மேல போயிட்டாரு. பை கம்பல்ஷன் அந்த சீரியலை பார்க்க வேண்டி போச்சு. என்னதான் போடுறான், இது இவ்வளவு ஆர்வமா பாக்குறாங்களே அப்படின்னு பார்த்தேன். அதுல டைட்டிலு பேரு அது இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் ஊஞ்சல் வந்து ஆடினாரு. அப்படியே ஆடிட்டு இருந்தார். அதையே காட்டிட்டு இருந்தான். காலை காட்டினான், தலையை காட்டினான், கையை காட்டினான். இல்லை இப்படி காட்டுறானே, ஒரு பெரிய ஆளா யாரும் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது சீரியல். இப்படி ஆடிட்டு இருந்தான். அப்புறமா அவரு வாயத்திற்கு ஒரு டைரக்ட் பேசினார். ஒரே ஒரு என்ன இருந்தாலும் சொன்னா அப்படி செஞ்சிருக்க கூடாது. எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது, யார் இந்த சொன்னா எல்லாம் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. சரி எப்படி இருந்தாலும் அது என்னன்னு பார்த்துருவோம் அப்படி பார்க்கறதுக்குள்ளேயே இடங்களை போட்டான். சோப்பு வாங்கலையா, சீப்பு வாங்கலையா, கண்ணாடி வாங்கலையா, இது வாங்கலையா, அது வாங்கலையா அப்படின்னு போட்டு அடிச்சு பின்னி எடுத்து திரும்பவும் அந்த சீரியல் தொடர்ந்தது. சரி யாரு சொன்னா அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சு பார்த்தா ஒரு அம்மா மாடிப்படியில காட்டுறோம். இந்த அம்மா காப்பியை அப்படி கையில் எடுத்துக்கிட்டே வராங்க. இந்த அம்மாவை காட்டுறோம், இந்த ஊஞ்சலை காட்டுறோம், அம்மாவை காட்டுறோம், ஊஞ்சலை காட்டுறோம், திரும்ப அம்மாவை காட்டுறோம். அவங்க என்ன இருந்தாலும் சொன்னா இப்படி செய்வான்னு நான் கூட எதிர்பார்க்கல. அவ்வளவுதான் முடிவு போச்சு. திரும்ப விளம்பர இட வேலை திரும்ப ஆரம்பிச்சுட்டான். சோப்பு வாங்கலையா, சீப்பு வாங்கலையா, கண்ணாடி வாங்கலையா, அது வாங்கலையா, எல்லாம் போட்டுட்டு இருந்தான். எனக்கே என்னடா அப்படி நடக்குது. திரும்ப விளம்பரம் எல்லாம் முடிஞ்சதுங்க. ஒரு மாதிரி இந்த சீரியல் போட்ட நேரத்தை விட இந்த விளம்பரம் போடுற நேரம் விளம்பரத்தை காமிக்கிறத விட காமிக்க மாட்டான். ஆமா அப்படி எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் பண்ணான். சரின்னு அப்புறம் திரும்ப வந்தாங்க கதையை. சரி போய் எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. யார் இந்த சொன்னா, அவ அப்படி என்னதான் பண்ணா அப்படின்னு நினைச்சிட்டு ஆர்வமா பார்க்கும்போது சொன்னாவே வந்துட்டான். வாசலை காட்டான். வாசல்ல ஒரு பேக்கை தூக்கிட்டு அந்த சொன்னா பொண்ணு வேகமா வருது. இந்த அம்மா மாடிப்பட்டில், இவரை ஊஞ்சல்ல சொன்னா, இப்படி 3 பேரையும் கட்டு. அந்த அந்த பொண்ணு வேகமா உள்ள வந்து செருப்பத்துக்கு அந்த மூலையில அப்படி காலில் கட்டு. நான் இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நானே எதிர்பார்க்கல அப்படின்னு உடனே மீதி அடுத்த வாரம்னு போட்டாங்க. சரி அவர் என்ன சொன்னா அடுத்த நாள் இவரை கேட்டு பார்த்தா அது அடுத்த நாள் சனி ஞாயிறு சீரியல் கிடையாது, திரும்ப திங்கக்கிழமை தானா. கடைசி வரைக்கும் சொல்லல அவன். இந்த சீரியலை மணிக்கணக்கா உட்கார்ந்து பார்த்து they are killing their time, people are minting money. அவன் அவ்வளவு பணம் ஆடுறான் அந்த சீரியல். எவ்வளவு கஷ்டப்பட்டு மைண்ட்ஸ்ல உள்ள இறங்கி அங்க இறங்கி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சீரியலை மட்டும் எடுத்து டிவி கொடுத்துட்டாங்க. குழப்ப ஓட்டி நம்மள இருக்க அப்படி பண்ணிட்டு இருக்கான். சரி விடுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம இந்த ஈசன் எவ்வாறு இந்த உயிர்களுக்கு அறிவிப்பு செய்து கொண்டு இருக்கிறான், எவ்வாறு அவன் உதவி செய்து கொண்டு இருக்கிறான், எவ்வளவு பெரிய பேராற்றலானது பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த மிகப்பெரிய ஆற்றலை அவன் தர பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலக அரங்கில நாம் நம்முடைய நேரத்தை மணிவாசகர் சொல்றது போல காலம் உண்டாகவே காதல் செய்து உரிமை. நிறைய காலம் இருக்குன்னு நினைச்சுக்காத. Don't think that there is a plenty of time. No, not at all. காலம் நிறைய இருக்குன்னு நாம நினைக்க முடியாது. காலம் மிக வேகமாக ஓடுகிறது. ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றது ஒவ்வொரு நாளும் சொல்றார் வள்ளல்பெருமான் சொல்றார். பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் அப்புறம் உயிர் மேவிய உடன் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும்
கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் அதுக்காகத்தான் சொல்றது. இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணம் தனிலே இறந்தாலும் துண்ணும் வான்கதிக்கே புகுந்தாலும் சோர்ந்து மாநரகத்து உழன்றாலும் என்ன வேறும் இங்கு எனக்கு வந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் நன்னெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நமச்சிவாயம் 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 நமச்சிவாயம். எல்லாரும் வாங்க போலாம், எல்லாரும் வாங்க போலான்னு கூப்பிட்டா கொஞ்சம் பேர் வரமாட்டேன்ட்டான். என்னவோ பெரிய நெருப்பா எரியுது, உள்ள போனா சுற்றுண்டான்ட்டான். கல்யாணத்துக்கு வந்தவங்க அத்தனை பேரையும் உள்ள கூப்பிட்டார். கொஞ்சம் பேர் வராம இருக்கா. அவங்களுக்காக கடைசியில செய்தி சொல்லிட்டு போனார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாத்தமை நன்னெறிக்கு. அப்பா நான் கூப்பிட்டேன், நீங்க வரல, இங்க பூமியில இருக்க போறீங்க இதுங்க. ஆனா தயவு செய்து நமச்சிவாயத்தை மறந்துடாதீங்கன்னு. அதான் அவருடைய லாஸ்ட் மெசேஜ். ஞானசம்பந்த பெருமானுடைய கடைசி செய்தி இந்த மண்ணுலகில வாழ்ந்தவர்களுக்கு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாத்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாயவே நமசிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே. நமசிவாய மந்திரம் அவ்வளவு அஞ்சு உயிர். நமச்சிவாயம் ஏன் சொல்லணும்னா, நகாரமாகிய திருவருள் சக்தி கூறாக விளங்கக்கூடிய திரோபவம் அல்லவா உணர்த்துகிறது நம்மை. மனத்தில் இருந்த பொழுதும் கூட நமக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பது இதுதானே. நாம மனத்திலே இருக்கிறோம் ஆணவத்தில். அப்ப இந்த நகாரமானது கொஞ்சமாவது உணர்த்துது, உலகத்தை பாருன்னு உணர்த்துது இல்லையா. படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு பையனுக்கு சொன்னா அவனுக்கு அதுல ஆர்வம் இல்லை. இருந்தாலும் புது சட்டையெல்லாம் வாங்கி கொடுப்பேன், புது பைய, ஜாமெட்ரி பாக்ஸ் புதுசு, பேனா புதுசு, இதெல்லாம் வாங்கி கொடுப்பான் புதுசு புதுசா. இதை பார்த்து இதுக்காக ஆர்வப்பட்டு ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூலுக்கு போய் புத்தகத்தை படிக்கிறானோ இல்லையோ திறந்து மோந்து போவான். இதுக்காகவாவது போவோம். அது மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க இங்கே வந்ததுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டை கொடுத்து, கொஞ்சம் காட்சியை காட்டி, சீரியலை காட்டி, இப்படி கொஞ்சம் போக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. என்னைக்காவது அதை விட்டு வந்து கொஞ்சம் படிப்பான்ட்டு நம்ம அதை தவிர்த்து இந்த எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்கிறோம். இந்த அனுபவம் ஊட்டுவது அந்த திரோபவ சக்தி என்ன பண்ணுது, இதெல்லாம் காட்டி காட்டி அப்படியே போக்கு காட்டி கூட்டிட்டு போயிட்டு அந்த சிவத்தை காட்டின நமக்கு அதுதான். சிவத்தை காட்டும், சிவத்தை உணரும். ஒரு வினாடி உணர்ந்துட்டோம்னா போதும், அதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டோம். ஒரு தடவை நல்ல காப்பி குடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஓ இதுதான். ஒரு தடவை அந்த சுவையை உணர்ந்துட்டோன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் எவன் விட்டாலும் வரமாட்டான். ஆட போய் அந்த ஆனந்தம் பேரானந்தம், பேரின்பம். அந்த அதுல அப்பழுக்கில்லாத அந்த அந்த சோதி, அந்த சுடர், குறைவிலா அமுதேன கோதிலா அமுதே குறைவிலா நிறைவே. குறைவிலா நிறைவேன்னா என்ன? இந்த பாட்டிலுக்குள்ள தண்ணி இருக்கு, கொஞ்சோண்டு எடுத்து ஒரு டம்ளர்ல ஊத்துற, என்ன ஆயிரும்?
ஆனா அந்த அமுது அப்படி இல்லை. உங்களுக்கு கொடுத்துட்டா கொஞ்சம் ஸ்டாக் குறைஞ்சிருமா? சேவர் பண்ண கொஞ்சம் 10 பேர் வந்தாங்கப்பா, அருள் கொடுத்துட்டேன், நாளைக்கு பாப்பா ஸ்டாக் இல்லை அப்படியா சொல்லுவாரு. அது நிறைவு. அது என்னன்னா பரிபூரணம். பூரணம் இல்லை, என்ன பரிபூரணம். பரிபூரணம்னா எடுக்க குறையாது. அப்படித்தானே கொடுத்தாரு நமக்கு பொற்கிழி நமக்கு சாமி. ஞானசம்பந்த பெருமாளுக்கு அதுக்கு பேர் உலவா. உலவான குறையாதுன்னு. குறைவிலா நிறைவே கோதில்லா அமுதே. கோதுன்னா குற்றம்னா குற்றமில்லாத அமுது. ஏன்னா குற்றமுள்ள அமுது உண்டான உண்டு. அதான் பார்க்கடம் கடைஞ்சி வந்தத. அதுல நஞ்சு இருந்தது. அது நஞ்சோடு கலந்த அமுது. இடரின்னும் தளர்த்தின்னும் எனது நோய் தொடரினும் உனக்கடல் தொழுதழுவேன். இடரினும் தளர்த்தின்னும் எனது நோய் தொடரினும் உனக்கடல் தொழுதழுவேன். கடந்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை விடரினில் அடக்கிய பெரியனே இதுவோ எமையாறுமாறு நமக்கில்லையே. அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை கடனே. கடந்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை. அமுதோடு கலந்த நஞ்சை. இது அமுது கலவாத நஞ்சு. இது நஞ்சு கலவாத அமுது. அமுதோடு கலவாத நஞ்சு இந்த உலகம். நஞ்சோடு கலவாத அமுது சிவம். அனுபவிக்க மீண்டும் மீண்டும் பிறப்பு தான். பிறவி விடம் தீர்ந்து உன்னுடம்பில் பிறவி விடம் தீர்ந்து உலகத்து உயிர்கள் எல்லாம் உய்ய. திருமூலரை பற்றி சொல்லுகிற பொழுது சேர்க்கிறார் சொல்லுகிறார். அந்த பிறவி விடம், அந்த விடத்தை நாம தீண்டி 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 மீண்டும் மீண்டும் பெறப்படுகிறோம். அந்த நஞ்சு கலந்தது இது. நஞ்சு கலவாத அமுது அந்த அமுது. அதான் கோதிலா. கோதிலா அமுதே குறைவிலா நிறைவு. அந்த அமுதத்தை உள்ளுக்குள்ளே உணர்தல். அது வேற எங்கேயாவது போய் உணரணுமா? தேடி பார்க்கணுமா? அது அந்நியமானவனுக்கு இல்லை, அனன்யம். நம்ம விட்டு என்றும் தெரியாது, நம்ம கூடவே இருக்கு. அதை உணர வேண்டும். அர்த்தம் சொன்னார், எல்லாவற்றையும் அறிவு இந்த ஆன்மா புறத்தே சென்று அறிகிறது. அது கொஞ்சம் உள்ளுக்குள்ள நமக்கு யார் இவ்வாறு துணை புரிகிறது கொஞ்சம் உள்ள திரும்பி பார்த்தா போதும். எவ்வளவு நாளைக்கு பார்த்தாலும் பை வெளியில பார்த்துக்கிட்டே இருந்தா பைக்கு வெளியில என்ன இருக்கும்? பைக்குள்ள இருக்கு. பை மறித்து பார்த்த பைய உள்ள போட்டு பார்க்கணும். உலகத்தை உள்ள தள்ளிட்டு உள்ள இருக்கிறத வெளியில தள்ளணும். மறித்து பார்த்து அப்ப தெரியும் தெளிவா. சில சமயம் அவன் வீட்டில் இருக்கிற பையே வெளிப்பக்கம் கொஞ்சம் அழுக்கா இருக்கும். என்ன பண்ணுவோம்? அதைத்தான் சொல்றாரு, பை பறித்து பார்த்தது. வெளியே இருக்கிறதுக்கு அப்படி உள்ள தள்ளிட்டு உள்ள இருக்கிறது அப்ப உள்ள இருக்கிறது வெளியாகும். இது உள்ள வரும் பக்தரை பைமறித்து பார்த்தன்னு தெரியும். செவமா இருக்கிறது தெரியும். எல்லாம் இது வரைக்கும் உள்ள இருந்ததெல்லாம் வெளியில தெரியும். ஞானிகள் அப்படிதான் பார்ப்பாங்க. அழுக்கு உடம்பு உள்ள தள்ளிட்டு இது பக்கம் பார்க்காத, உள்பக்கம் பார்க்க. அழுக்கு மெய் கொடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பாலதொன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் பிழைப்பனாகிலும் நின் திருவடி பிழையேன், வழிக்கி வீடினும் நின் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம்
ஒழுக்கையன்களுக்கொரு மருந்துரையாய் எனும் உரைவாரே. ஆக இந்த உயிருக்கு உடனாக இருந்து அறிவித்தலை தொடர்ந்து நிகழ்த்தி 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 இந்த உயிரானது இந்த உலகத்தை பார்த்து அனுபவம் பெறும்படியாக செய்கின்றான். ஒரு காலத்திலாவது இந்த அனுபவம் பெறுகிற இந்த உயிர் தன்னையும் அறிவதில்லை, சிவத்தையும் அறிவதில்லை. அது தன்னையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, சிவத்தையும் தெரிஞ்சுக்கிறது. அப்ப இதுல பாச இலக்கணம் சொல்லணுமே. இந்த பாச இலக்கணங்கிறது திரோபவ இலக்கணம். அருள்னு வருது பாருங்க, அது திரோபவம், அதனுடைய இலக்கணம். அதனுடைய இலக்கணம் என்ன? அந்த அருள் உயிர்களோடு உடனாக இருந்து உலகை உணர்வதற்குரிய ஆற்றல் தந்து தன்னையும் உயிரையும் அந்த உயிர் அறியாதபடி இருப்பதை காட்டுவது. அதான் அந்த இலக்கணம். திரோபவம் என்பது அதற்கு உட்பட்டதுதான் மாயையும் கண்மமும். மாயை கண்மம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டினுடைய இலக்கணம் தான் திரோபவ. மாயை கண்மம். ஆணவம் என்பது உயிர்களில் வியாபித்திருக்கக்கூடிய, உயிர்களை பற்றி இருக்கக்கூடியது. ஆனால் மாயையும் கண்மமும் சிவனுக்கு உடைமை சக்தியாக வளர்ந்து ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. ஆணவம் என்கிற மலம் அது உயிரை பீடித்துக் கொண்டு, உயிரை இடமாக கொண்டு, உயிரிலே பற்றி கொண்டு இருக்கிறது. ஆனால் கண்மமும் மாயையும் சிவனிடம் பரிக்கிற சக்தியாக அவரிடம் இருக்கிறது. அது அவர்கிட்ட தான் அந்த கண்ட்ரோல். மாயை கண்மம் அவர்கிட்ட இருந்தாலும் அது அவரை பந்திக்காது. அவர்கிட்ட இருந்தாலும் பந்திக்காது. பாம்புக்கு எத்தனை விஷப்பள்ளு? யாருது? அவ்வளவு வயசான பாம்பா? நாக்கா? பாம்புக்கு அதாவது அதுக்கு 4 பல்லுன்னு சொல்லுவாங்க. 2 பல்லு வெளியில நிற்கும். இந்த 4 பல்லுலயும் அதுக்கு 4 காளி, காளாத்திரி, தருமி, இது யமன், யமதூத், இந்த 4 விதமான விஷம். அதுக்கு பேரு காளின்னா விஷம்னு அர்த்தம், பாம்பு விஷம்னு அர்த்தம். காளி, காளாத்திரி. அந்த பல்லுக்கு பாருங்க, அந்த பல்லு வந்து இன்ஜெக்ஷன் நீடில் மாதிரி இருக்கும். அது உள்ள ஒரு தொலை இருக்கும். இந்த பல்லுக்கு மேல ஒரு பை இருக்கும். அந்த பையில தான் அந்த விஷம் இருக்கு. அந்த விஷம் உள்ளுக்குள்ள இருக்கும். அது என்ன பண்ணும்? இந்த பல்லை எடுத்து கொண்டு போய் இந்த சதைய மேல பிரஸ் பண்ணும். பிரஸ் பண்ணும்போது அந்த பேக் அமுத்தும். அந்த பல்ல அது அமுத்தும் போது மேல இருக்கிற பேகை அழுத்தின உடனே அந்த விஷம் அந்த பல்லுக்குள்ள பாஞ்சி இன்ஜெக்ஷன் மாதிரி போகும். சரணன்னு உடனே ரத்தத்துல கலந்துரும். பாம்பு விஷம் உடனே ஏறதுக்கு காரணம் நேரம் பிளட்டில் அடிக்கும். வெயின்ஸ் பார்த்து அது கிரு 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 நீங்க இந்த பாம்பு பையில தான் விஷம் இருக்கு, பல்லு அங்க இருக்குல்ல. ஆனா பாம்பு ஏதாவது பண்ணுமா? அந்த விஷம் பண்ணாது. அந்த பாம்புக்கு அந்த விஷம் பறிக்கிற சக்தி. அதுபோல மாயையும் கண்மமும் சிவத்துக்கிட்ட இருக்கும். ஆனா சிவனை பந்திக்காது, ஒண்ணு பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு என்ன சந்தேகம்னா, மாயை வந்து ஆன்மாவை பற்றினோடனே இது இவ்வளவு மயக்கத்தோடு இருக்க, அது அது போல சிவன்கிட்ட இருந்ததுன்னா சிவனையும் பந்திக்குமான்னா சிவனை பந்திக்காது. அவர் கூட்டுவதினாலே இந்த மாயை கண்மம் கூடுகிறது. அவர் கூட்டுவதனால அவர் கொடுக்கறதுனால தான் நமக்கு மாயை வேணான்னு சொன்னா எடுத்துக்குவாரு. வேணான்னு நம்ம சொல்லணும். நம்ம தான் வேணான்னு சொல்றதே இல்லையே. லிஸ்டில் அதுதானே இருக்கு.
நம்ம அவர்கிட்ட போய் கேட்கிற லிஸ்ட்ல மாயம் தான் இருக்குது, அப்புறம் வேணும்னு எங்க நம்ம சொல்றது? அது வேணும் இது வேணும் எல்லாமே அதுதானே. அதனால நாம மாய வேண்டாம்னு சொன்னோம்னா எடுத்துருவாரு. எனக்கு ஒன்றும் வேணாம் சாமி, இதெல்லாம் பற்றுதான் மற்றிலே ரெண்டாயினா எடுத்துருவாரு. அதுதான் சொல்றாரு. மற்றுப்பி திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தீனே, கற்றவர் தொழுதென்றும் சீர்கதை குறிப்பாண்டி கொடுமுடி நற்றப்பா உனை நான் மறக்கினும் சொல்லுந்தான் நமச்சிவாயவே. மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பதமே மனம் பாவித்தேன். தேவாரத்தில் போய் சொல்லுவாரா சுந்தரர்? மற்ற பற்று எனக்கு இன்றி. 2 கல்யாணம் பண்ணிட்டு என்ன எத்தனை வேணா அவர் என்ன வேணா அனுபவிக்கலாம், போகும். மனசு இல்லையே. அவரை பத்தி சொல்லுகிற தெய்வச்சேக்காரர் சொல்லுகிறார், நீத்தாரும் தொடர்வறிய நெறி நின்றார். மகா துறவிகளும் தொட முடியாத உயர்ந்த துறவு நிலையில நின்றவர் சுந்தரமூர்த்தி சாமி எழுந்தார். Just to catch the point. என்ன சொல்லி இருக்கிறாங்க அவரை பத்தி? அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில சொல்லுங்க. இந்த பிறப்பு வந்ததுக்கு எல்லாரும் வருத்தப்படுறாங்க, இந்த பிறப்பு வேணாங்கிறாங்க, இந்த பிறப்பே எனக்கு வேண்டாம், இனிமே பிறப்புல இருந்து விடணுங்கிறாங்க. ஆனா சேக்கலார் சொல்றாரு, இந்த பிறப்பை நான் வணங்குறேன், இந்த பிறப்பை நான் கையெழுத்து கும்பிடுறேன், இந்த பிறப்பை போட்டுக்கிறேன். ஏன்? இந்த பிறப்புல தானே எனக்கு சுந்தரமூர்த்தி சாமியை பத்தி தெரிஞ்சது, இந்த பிறப்புல தானே நான் அவரை வணங்குறேன், இந்த பிறப்புல தானே அவரை பத்தி பாடுறேன், அதனால இந்த பிறப்பையே வணங்குறேன். நேசம் நிறைந்த உள்ளத்தான் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாச மலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். இந்த பிறப்பையே வணங்குறேன். ரொம்ப உயர்ந்தவர் சுந்தரமூர்த்தி சாமி. நினைத்துப்பா இல்லைன்னா அவருக்கு இங்கே வெள்ளையான அனுப்புவார். யோரம் யாருக்காவது அனுப்பிச்சு இந்த உலகம் தோன்றிய நாள்ல இருந்து இன்றைய நாள் வரைக்கும் இங்க வந்து ஒருத்தரை நேரா கைலாயத்துக்கு சாமியோட வாகனத்தை அனுப்பி கூட்டு போனதா ஒரு சரித்திரம் இல்லை. இவருக்கு வாகனம் அனுப்பிச்சு வந்து சேரு, பொழுது போக மாட்டேங்குது கூப்பிட்டுட்டேன். யாரு? கைலாயம். பக்கத்துல நின்று திட்டு கொடுத்துருப்பாரு, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கலாம். என்ன சுந்தரா எப்படி இருக்கு நாட்டு நிலவரம், என்னென்னவோ செய்தியெல்லாம் வருது, உண்மைதானா அப்படின்னு ஏதாவது கேட்கலாம். அவர் ஏதாவது சொல்லலாம். நான் காலையிலேருந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணல சாமி, இங்கதான் பண்ணணும். அவரு உடனே அந்த அந்யோன்யம் தோழமை இல்ல, தோழமை ஒரு எழிசையாய் இசை பயனாய் என்னுடைய தொடருமாய் யான் செய்த துருசுகளுக்கு உடனாய் ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தொடருமாய் யான் செய்த துருசுகளுக்கு உடனாய் மழை உன் கண் பரப்பையை தந்து ஆண்டானை எழையேன் நான் பிரிந்திருக்கேன் என் அரூரனுக்கே என்னுடைய தொடருமாய் யான் செய்த துருசுகளுக்கு உடனாகி. நான் செஞ்ச குற்றங்களுக்கெல்லாம் உடனாயிருந்த. நல்ல கவனமா கேட்கணும். சாமி நம்ம உடனாக இருக்கிறாரே, தப்பு செஞ்சவனுக்கெல்லாம் உடனாக இருக்கிறாரா? ஆமா, உடனாத்தான் இருக்கிறார், உடனாகத்தான் இருக்கிறாரு, தவிர உடந்தையா இல்ல. உடனாக இருத்தல் வேறு, உடந்தையாக இருத்தல் வேறு. ஒரு பையன் வீட்டுல இருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, படிப்பு கொடுக்குறாரு, பேண்ட் சட்டை வாங்கி தராரு, இருக்க இடம் கொடுக்குறாரு, வேலை தேடிக்கிட்டு இருக்கலாம். வீட்டை தான் வச்சு எல்லாம் பண்றாரு, பண்ணாரு. எங்கேயோ பகல்ல வெளில போறா, நான் திரும்பி ஒரு வேலையை விட்டு வந்தா 2 பேரும் வாசல்ல நிற்கிறோம். உங்க பையன் நீங்க என்ன பண்ணா தெரியுங்களா சார்? என்னையா பண்ண? போஸ்ட் ஆஃபீஸுக்கு போறேன்னு சைக்கிள் கட்டான் சார்.
ஐயா கொடுத்தேன் போனவன் அவ்வளவுதான். எங்க போச்சு மார்வாடி கடையில் அடைய வச்சுட்டு போயிட்டான் சார். சரியா நான் எடுத்தேயா போயா. இப்ப பையன் இருக்கிறது எங்க? அப்பா வீட்டுல. பையன் சாப்பிடுறது யார் சாப்பாடு? அப்பா சாப்பாடு. பையன் போட்டுக்கிற துணிமணி யாருது? அது பையனுக்கு எல்லாம் கவனிக்கிறார். ஆனா பையன் செய்யற தப்புக்கு அப்பா பொறுப்பா இல்ல. அப்பா உடனே இருக்காரு தவிர பையன் செய்யறதுக்கு உடந்தையா இல்லை. அதுபோல சிவன் இந்த உலகத்தை கொடுத்தா, உடம்பை கொடுத்தா, எல்லாத்தையும் தான் கொடுத்திருக்கிறான். கொடுத்து அறிவித்தல் முதலான தொழில்களை செய்து உடனாக இருக்கிறான். ஆனா எக்காலத்தும் உடந்தையாக இருக்க மாட்டான். அது அறிவிக்கிறது தான் 2 கண்ணும் போச்சு அவருக்கு இல்லையா? 2 கண்ணும் அவருக்கு இருக்கு. சத்தியத்தை மேலோட போச்சு. உடனே இருந்ததுனாலதான் குற்றத்துக்கு உடனே தண்டனை. உடந்தையா இருந்தா சரி பரவாயில்ல கண்டுக்காம விட்டுருவோம். நம்மால கேஸை மாற்றி எழுது. நம்மால் எஃப்ஐஆர் பார்த்து போடு அப்படின்னு போன் வந்துருது இல்லை. அப்புறம் இல்லைங்க ரைடு பண்ணிட்டோம், பேப்பரை கழிச்சு போடு, வேற புதுசா பேப்பர் எழுதிக்க. அதெல்லாம் இருக்குன்னு எழுதிருந்தோம், அதெல்லாம் இல்லைன்னு வேற பண்ணிக்கலாம். வேற பேப்பர் என்னென்ன நடக்குது? ரைடுங்கிறான். என்ன ரைடுல என்ன கண்டுபிடிச்சா சொல்லவே மாட்டேங்கிறான் கடைசி வரைக்கும். அவ்வளோ ரைடு பண்ணேன் இவ்வளோ ரைடு பண்ணேங்கிறான். எல்லாம் ரேங்கும் வச்சுக்கிறான். எல்லாத்தையும் வச்சுட்டு அண்டர் கிரவுண்ட்ல பேரம். யாரை ஏமாத்துறது சொல்லுங்க. இது வரைக்கும் ரைடு பண்ணி 3-4 வருஷத்துலேருந்து ஆரம்பிங்க ஹிஸ்டரி. எவனையாவது ரைட் பண்ணி எவனையாவது கன்வீட் பண்ணி எவனையாவது சொல்லி அவனை உள்ளத்துக்கு போட்டுருக்காங்க. ஒன்றும் கிடையாது. அது வந்து அப்பப்போ ஏதோ ஒரு டூலு மிரட்டுறது அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு சுந்தரத்தை. நீங்க வேற பதிவு பண்றீங்களா? அதனால இப்ப சொல்லி முடிச்சுட்டேன்னு வச்சுங்க. நான் இதை சொல்லுங்க சுந்தர சிவபெருமானும் பேசுறதா தான் பாருங்க. அதை பதிவாயிருக்கு. அதை கட் பண்ணி கொடுங்க. அது ஏதோ தம்பராஜாமி கேட்டிருக்காரு. நான் அப்பவே சொல்லிட்டேன் முருகப்பட்டேன், ஐயா நீங்க கொடுக்கறது கொஞ்சம் பார்த்து ரீட் பண்ணுங்க. நான் இங்க ஃப்ரீயா பேசியிருப்பேன் மாணவர்கிட்ட, கொஞ்சம் ஓப்பனா பேசுவேன். நீங்க அதை போய் அப்படியே விட்டு கொடுத்து அனுப்பிச்சிடாதீங்க. அவரும் ஒன்றும் பண்ண மாட்டாரு. அப்படி யாருக்காவது கொடுப்பாரு ஷேர் பண்ணுவாங்க. யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கும் பயப்பட மாட்டேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன பயம் இருக்கு? நமக்கு என்ன அரசாங்க உத்தியோகம் வந்து விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சம்சாரத்துக்கே பயப்படுறது நாங்க அப்படின்னா அப்ப தெரிஞ்சு போச்சு உங்க வீரம். அந்த அது என்னென்ன சிவனுக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்க. அதுதான் வருத்தமா இருக்கு. அது அந்த உயிர் அந்த அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன், அவன் எவ்வளவு தூரம் கை கொடுக்க விடுறானோ அவ்வளவு தூரம் விடுவான். ஆனா அவனை மீறி இந்த உலகத்துல நாம் எதையும் எடுத்துட்டு போயிட முடியாது, எதையும் அனுபவிக்க முடியாதுங்கிற அந்த உணர்வே இல்லாம இருக்கு. நம்ம மீறிய ஒரு சக்தி மேல இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. அது எல்லாவற்றுக்கும் சான்றாக இருக்கிறதுன்னு அது உணர்வு இல்லாம குற்றங்களை செய்கிற பொழுது கொஞ்சம் கூட அஞ்சாமல் செய்கிறார். குற்றம் செய்கிற பொழுது பயப்படாம அஞ்சாமல் யார் நம்மளை என்ன செய்ய முடியும் பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியத்துல குற்றம் செய்கிற தன்மை அதிகரித்து விட்டது. சிவனுக்கு பயப்பட வேண்டாம். நீ எவனுக்காவது பயப்படாம ஆனா சிவனுக்கு பயப்படணும். பயந்தே ஆகணும். எவ்வளவு பெரிய நானு இந்த ஐ டாக்டர் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு டாக்டர் அம்மா. அவங்களோட பேசும்போது சொல்லுவாங்க, வந்து பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அப்படி மீசியை முடிக்கிட்டு அப்படி கமிஷனர் அந்த மாதிரிலாம் வருவாங்க சார். டெஸ்ட்டுக்கு வருவாங்க. நல்லா பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். சார் கொஞ்சம் கேட்ராக்ட் இருக்கு, ஆப்ரேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஆஃபீஸர், அவ்வளோ பெரிய ஐஜி கமிஷனர், அவ்வளோ பெரிய அந்த ஸ்ட்ரெச்சரில் போட்டு ஆப்ரேஷன் தியேட்டர்களுக்கு கொண்டு போன உடனே நடுக்கத்தை பார்க்கணும். கையெல்லாம் ஆடுது, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன். இப்போ ஆப்ரேட் ஒன்றும் பயப்படாதீங்க. என்ன பண்ண போகிறோம்? கண்ணில் தான் பண்ண போகிறோம். லோக்கலைஸ்டு அனஸ்தீசியா தான், உடம்பு முழுக்க கொடுக்க மாட்டோம். இந்த ஏரியா மட்டும்தான் கொடுப்போம். இதெல்லாம் ரொம்ப மாடலாக வந்துருச்சு. இவ்வளோ ஆறுன்னு சொல்லிட்டு போனாலும் அங்கே சில சமயம் பதட்டம்,
நடுக்கம் எல்லாம் வந்துருமா சமயத்துல அந்த பிரஷரே வந்துருமா உடனே ஆபரேஷன் பண்ண முடியாது பிரஷர் இருக்கும்போது பண்ண முடியாது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஆனா வெளியில அப்படி எல்லா பந்தாவும் தான் உண்டு ஆக்சுவலா இந்த உடம்பு முழுக்க எவன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரியாமையே உடம்புல ஆட்டம் போடு ஏதோ ஒரு மெயின் சுவிட்ச் அவங்ககிட்டே இருக்கு சின்ன சின்ன சுவிட்ச் எல்லாம் போட்டுக்கிட்டு கூட்டிட்டு டக்குன்னு ஒரு நாள் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணா தீர்ந்து போச்சு ரொம்ப அருமையா தாங்க பேசுறேன் நல்லா எல்லாம் தான் பேசுறேன் தெளிவா பேசுறேன் எல்லாம் பண்றேன் 98.4 இருக்கிறதுனால பேசுறேன் 103 வந்துருச்சு வச்சுங்க டெம்பரேச்சர் அதே பிரெயின் அதே உடம்பு அதே சிவகுமார் தான் எல்லாம் அதே தான் பேச முடியுமா 104 டிகிரி காய்ச்சல் ஜன்னி வந்து பெதட்டணும் வளருவான் வளரதான் வரும் எங்க போச்சு உன் அறிவு எங்க போச்சு உன் ஞானம் எங்க போச்சு உன்னுடைய திறமை சொல்லு அதெல்லாம் வந்து அகம்பாவம் ஆணவம் அகத்தை இதனால இறைவனுடைய அந்த உண்மையான அந்த உள்ளுக்குள்ள இருந்து அவன் எப்படி அது உடனாக இருந்து செலுத்துகிறான் அதை சொல்ல தாம் தம் உணர்வின் தமியருள் அந்த தமியருள் எப்படி அது செலுத்துகிறது அந்த திரோபவம் என்பது செலுத்துகிறது அதை உணரணும் தாம் தம் தமி தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவைய இது எப்படி ஊட்ட பெறுகிறது இப்ப ஒரு கேள்வி அவரு இந்த ஊற்றார் சார்